எல்லாத்துக்கும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. ஸோ வந்து நம்ம சட்சங்கம் சண்டே பகவத்கீதா ஆன்லைன் கிளாஸில் சட்சங்கம் அசோசியேஷன் நம்ம வச்சுக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த வாய்ப்பை, இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க, விட்டுறாதீங்க. ஸ்டில் கண்டினியூ எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எஃபர்ட் போட்டு நாலேஜாக இருக்கட்டும், பக்தி விஷயமா, ஃபிலோசோஃபி, எந்த ஒரு விஷயம் ப்ராக்டிக்ஸ் பண்ணுறது, சாதனா பக்தி, அது டெய்லி இப்போ ப்ராக்டிக்ஸ் பண்ணுறக்கூடிய டெவிஷனல் சர்வீஸாக இருக்கட்டும், எதை பற்றி இருந்தாலும் ப்ளீஸ் டேக் நோட்ஸ் ப்ராக்டிக்ஸ் பண்ண பாருங்கள். உண்மையிலே நைஸ். உண்மையிலே சொல்லணும், ரொம்பவே இந்த டெக்னாலஜி 2025 நம்ம இருக்கோம். எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு, எவ்வளோ முன்னேற்றங்கள். ஏஐ இதோட போயிட்டுருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி என்னமோ போயிட்டுருக்காங்க. அந்த லெவலில் போயிட்டுருக்கு வேர்ல்டு, உலகம். நமக்கு இப்போ ஆன்மீகத்தில் அதை விட நம்ம இன்னும் அட்வான்ஸாக போகணும். ஆன்மீகத்துக்கு அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பிகினிங் ஸ்டேஜிங் இருக்கலாம், ஆரம்ப நிலையில் இருக்கலாம், இல்லை அப்புறம் இந்த கொஞ்சம் 50 விழுக்காடு வந்துட்டேன் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை அப்புறம் 80% கிட்ட வந்துட்டேன் அப்படி இருக்கலாம். யார் எவர் இருந்தாலும் கீதை, பாகவத, சேதனம் இதான் ஒன்றா கிடைக்கிது. கோபாலகிருஷ்ணன் மாட்டா ஏற்பாடில். ஸோ டோன்ட் மிஸ் இந்த வாய்ப்பை, எப்பயுமே நீங்கள் அளவிடாதீங்க. அதே சமயம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அப்ரன்சிட்டி ஸ்ரீ வம்சிதாச பாபாஜியும் டிஸ்அப்ரன்சிட்டி ஸ்ரீ ரகுநந்த தாக்கூரோட அவருடைய இது வந்துருக்கு. அப்ரன்சிட்டினா மறைந்த தினம் தமிழில். சம்ஸ்கிருதத்தில் பார்த்திங்கன்னா திரேபவதி தினுவாங்க. அது நம்ம வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, தவறிட்டாங்கன்னு. அது வைஷ்ணவர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் இந்த மாதிரி வேர்ட்ஸை பயன்படுத்த மாட்டோம். மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்கிலீஷில் டிஸ்அப்ரன்சிட்டி, அப்புறம் சம்ஸ்கிருதத்தில் திரேபவதி. ஸோ நாளைக்கு வந்து இவங்க 2 பேரோட திரேபவதி. ஸோ நான் ரகுநந்த தாக்கூரோடைய திரேபவதி வந்து கடைசி கிளாஸில் நான் வந்து எண்டிங் பகவத்கீதை கிளாஸில் நான் பேசுவேன். ஸோ இதுதான் மெயின். ஸோ எப்பயுமே வைஷ்ணவங்களுடைய கருணை நம்மளுக்கு வேணும். அதனால தான் அவங்கள பற்றி பேசுகிறப்ப நம்மளோட பக்தியும் அழகாக இன்னும் நிறையா முன்னேறுது, நம்பிக்கை வருது, இன்னும் உற்சாகமாகும். ஓகே, ஸோ இதுதான் மெயின். நம்ம 29 இன்னைக்குள்ள கிளாஸுக்கு போகலாம். ஹரே கிருஷ்ணா. இங்கே வந்து இன்றைக்குள்ள கிளாஸ் பார்த்தீங்கன்னா பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 14 ஜட இருக்கையின் முக்குணங்கள், அத்தியாயம் 14, 15. யார் பகவத்கீதை தமிழில் வச்சுருக்கீங்களோ அத்தியாயம் 14 பதம் 14 பதம் 15 2 ஸ்லோகங்கள் தெரிஞ்சுங்க. யார் இங்கிலீஷில் பகவத்கீதை ஆசிடிஸ் வச்சுருக்கீங்களோ சாப்டர் 14 டெக்ஸ்ட் 15 and 16 த 3 moods ஆஃப் மெட்டீரியல் நேச்சர். ஓகே, நம்ம நேராக ஸ்லோகத்துக்கு போவோம். போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன டாபிக் கிருஷ்ண பேசிக்க பார்க்கலாம். யதா சத்வே பிரவருத்தேது பிரளயம் யதி தேகபத் ததோத்தாம விதம் லோகன் அமலன் பிரதிபத்யதே. சதா சத்வே பிரவர்த்தேது பிரளயம் யதி தேகபத் ததோத்தாம விதம் லோகன் அமலம் பிரதிபத்யதே. தமிழில் நான் வந்து அந்த மொழிபெயர்ப்பு நான் படிச்சிடறேன். சத்வ குணத்தில் மரணம் அடையும் போது ஒருவன் உன்னத சாதுக்கள் வசிக்கும் தூய்மையான உயிர் லோகங்களை அடைகின்றான். இங்கிலீஷில் யார் வச்சுங்க படிச்சிருங்க. டிரான்ஸ்லேஷன் ப்ளீஸ். 14 அப்படிங்க மாதாஜி. When one dies in the mood of goodness, he attains to the pure higher planets of the great nature. ஓகே மாதாஜி, தேங்க்யூ. ஸோ அடுத்த ஸ்லோகம் பார்த்துருவோம், ஏன்னா எனக்கு 2 ஸ்லோகம் நம்ம கவர் பண்ணுறோம். ராஜசி பிரளயன் கத்வா கர்ம சங்கேஷு ஜயதே ததா பிரலீனஸ்தமசி மூடா யோனிஷு ஜயதே. ராஜசி பிரளயன் கத்வா கர்ம சங்கேஷு ஜயதே ததா பிரலீனஸ்தமசி மூடா யோனிஷு ஜயதே. நம்மள என்ன போட்டிருக்குன்னா, ரஜோகுணத்தில் மரணம் அடையும் போது ஒருவன் பல நோக்கு செயல்களில் ஈடுபட்டவர்களின் மத்தியில் பிறக்கிறான். தமோ குணத்தில் மரணம் அடையும் போது அவன் மிருக இனத்தில் பிரிவெடுக்கிறான். டிரான்ஸ்லேஷன் படிச்சிருங்க. When one dies in the mode of passion, he takes birth among those engaged in fruitive activities, and whereas
ஓகே ஓகே. ஸோ வந்து இது வந்து முக்குணங்கள் பற்றி பேசியிருக்காங்க. நமக்கு வந்து சாத்விக குணம், ரஜோ குணம், தமோ குணம், 3 குணங்கள் இருக்குது. ஓகே, சாத்விக குணம் என்றால் என்ன ராதிகா மாதாஜி? சாத்விகம்னா பொறுமையா இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்களா? தத்துவமா இருப்பாங்க, பொறுமையா ஹம்பலாக இருப்பாங்களா? அதான் சாத்விக குணமா? ஆமாம் நினைக்கிறீங்களா? ஓகே, தேங்க்யூ மாதாஜி. உங்கள் முயற்சிக்கு என்னோட பாராட்டுகள். ஓகே, வேறு யார் கேட்கலாம்? மல்லிகா மாதாஜி, சாத்விக குணம் என்றால் என்ன? சொல். சிறு ஞானத்தை பெற்றவர்களா? சரி, ஓகே. வேற? சொல்லுங்கள் மாதாஜி. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நம்மளும் ஒரு ஃபேமிலி, நம்ம ஃபேமிலிக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறோம். அவ்வளோவா பாதிக்கப்பட மாட்டாங்க. ஓகே, பாதிக்கப்பட மாட்டாங்க. அவங்க வந்து ஜட இயற்கைகள் சில குணங்களுக்கு சம்பந்தத்தில் இருப்பாங்க. சம்பந்தத்தில் இருப்பாங்க. ஓகே, வேற? அவ்வளோதானா மாதாஜி? ஓகே ஓகே, சரி, ஓகே மாதாஜி. உங்களுடைய முயற்சிக்கு நன்றி. அடுத்து யாராவது இன்னும் இருக்கீங்களா? தமயந்தி மாதாஜி ட்ரை பண்ணுறீங்களா? உங்களோட கருத்து ஏதாவது? நிர்மலா மாதாஜி எல்லாம் புதுசாக வந்திருக்கீங்க. நெத்தலில் புதுசாக வந்திருக்கீங்களா என்னென்னு? ஜீவதர்ஷினி மாதாஜி, ஓகே, வெரி குட், எல்லாம் வந்திருக்கீங்க. சொல்லுங்கள் மாதாஜி. கிருஷ்ண பக்தி ஈடுபாடாக இருப்பாங்க. ஓகே, எல்லாத்தையும் அனுசரிச்சு பகவானை வழிபட்டு எல்லாமே பகவானை நினைச்சுக்கிட்டு நல்லா அடக்கமா இருப்பாங்க. ஓகே, மாதாஜியோட பதில் இது மாதாஜி. ஓகே, ரொம்ப நன்றி மாதாஜி மைந்தி. ஓகே, ஸ்னேகா மாதாஜி, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சாத்விக குண? Good. Nargunam, Tamil Nargunam, yes, goodness, yes, very good. And then they know about the Vedas, and then they know who they are, that they are not the body, they are the Atma, and then they practice what they learn. Okay. And, so these are the Sattva Gunam people. Okay, good, Mataji. So the beginning ஸ்லோகாவில் வந்து ஆல்ரெடி மென்ஷன். ஓகே, பகவான் வந்து இங்கே கூறியிருப்பார். ஸோ சாத்விக குணம் என்றால் என்ன? நம்ம ரஜோ குணம்னா என்ன? தான்ம குணம். ஸோ பேசிக்காக நம்ம என்ன சொல்லுவோம்? ரைட், சாத்விக குணம்னா குட்னஸ், நற்குணம். ரஜோ குணம்னா பேஷன்ஸ், அதாவது தீவிர குணம். அப்புறம் வந்து தமோ குணம்னா இக்னோரன்ஸ், அறியாமை குணம். ஸோ இது வந்து பேசிக்காக ஷார்ட் ஃபார்மில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இங்கே வந்து பகவான் வந்து என்ன சொல்கிறாரு? டெத்து பற்றி பேசுகிறாரு. மரணம், டெத் அப்படின்னாக்கா இந்த த்ரீ குணாஸில் இருந்துக்கிட்டு இறக்குறவங்க அவங்களுடைய நிலைமை என்னது அப்படின்னு சொல்கிறப்ப குட்னஸ், அதாவது சாத்விக குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் இறக்குறவங்களுடைய நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. சத்துவ குணத்தில் மரணடையும் போது ஒருவன் உன்னத சாதுகள் வசிக்கும் தூய்மையான உயர் லோகங்களை அடைகிறான். ஸோ சத்துவ குணம் என்பது நம்மளுடைய அந்த குணங்கள் எல்லாமே எந்த ஸ்பிரிச்சுவலில், எஸ்பெஷலி ஸ்பிரிச்சுவலில் நம்ம எல்லா விஷயத்தையும் கேட்டு அப்சர்வ் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம வந்து போவோம். அதாவது சாத்வீக குணத்தில் ஸ்பிரிச்சுவலில்
அட்வான்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரஜோகுணம் என்பவங்க மெட்டீரியல் பிளாட்ஃபார்மில் சக்ஸஸ் ஆவாங்க. தமோகுணம் ஸ்பிரிச்சுவலிலும் சக்ஸஸ் இல்லை, மெட்டீரியலும் சக்ஸஸ் இல்லை, ஆன்மீகத்துலேயும் வெற்றி இல்லை, பௌதிகத்திலும் வெற்றி இல்லை. ஸோ அதுதான் வந்து அதோட ரிசல்ட் தான் வந்து 15 சொல்லியிருப்பாங்க. ஸோ சாத்விகோடைய நமக்கு பேசிக்காக நம்மளுக்கு தெரியணும் சாத்வீகம் என்றால் என்ன. ஓகே, அதோடைய என்ன சொல்லுவாங்க, அதோடைய உண்மையான அதோடைய தன்மை என்ன அதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ சாத்வீகம் குணம் என்பது நம்மளுக்கு அந்த நற்குணங்கள் அது வரக்கூடிய அந்த விஷயம் வந்து எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பட் புதுசாக வந்திருந்தாலும் சாப்பாடு, உணவு, நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டி வச்சு தான் அந்த குணங்கள் வரும். நம்மக்கிட்ட இந்த 3மே இருக்குது எப்பயுமே. ஸோ எப்பயுமே இருக்கும். அந்த ஃபோட்டோ புருபாதா வந்து அழகாக வந்து கொடுத்துருப்பாரு. அந்த ஃபோட்டோ ஆக்சுவலி புருபாதா வந்து பாருங்கள், அப்போவே வந்து ஃபோட்டோ அழகாக கொடுத்துருப்பாரு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ புதுசாக வந்தவங்களுக்கு கீதை இல்லாதவங்களுக்காக அந்த கட்டுரை இருக்கிறவங்க அந்த ஃபோட்டோ பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இவ்வுலகில் அனைத்து பௌதிக செயல்களும் ஜட இயற்கையின் குணங்களால் நடத்தப்படுகின்றன. ஜட இயற்கையின் குணங்கள் பரமபுருஷர் கிருஷ்ணமிருந்து தோன்றினாலும் அவர் இக்குணங்களுக்கு உட்பட்டவர் இல்லை. ஸோ இந்த குணங்கள் என்பது நம்மளுடைய அப்பப்போ இருக்கும். ஆக்சுவலி இந்த சாத்விக குணம் நம்ம வந்து நம்மளே உருவாக்கிக்கலாம். சாத்விக குணமாக இருக்கட்டும், குட்னஸாக இருக்கட்டும், அதாவது நற்குணங்கள், நல்ல குணங்கள், ஆன்மீக விஷயத்தை வந்து ரொம்ப ஈகராக கேட்பாங்க. அதாவது நீங்கள் போய் பேசினாலே அவங்களுக்கு வந்து டக்குன்னு எப்சர்வ் பண்ணி ஓகே எஸ் ஐ ட்ரை டு லேர்ன் பகவத்கீதா அப்படிலான்னுவாங்க. ரஜகுணத்தில் இருக்கவங்க ரொம்ப கடக்கடுன்னு கோபமாக இருப்பாங்க. சிம்டம் இருக்குல்ல, அவருடைய அந்த சிம்டம் இருக்குது, அறிகுறி இருக்குது. இந்த குணத்துக்கு எப்படி இருப்பாங்க. ஸோ சாத்விக குணம் வந்து என்பது நல்ல ஒரு நற்குணங்கள் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆக்டிவிட்டி, டெய்லி ஆக்டிவிட்டியும் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து எடுத்து செக்மெண்ட் வச்சுட்டிங்கன்னா உணவு, எந்த மாதிரி உணவு நம்ம சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி குணங்கள் நம்மளுக்கு வருது. ஸோ அது வந்து 17வது சாப்டர்லாம் இன்னும் டீட்டெயிலாக பேசியிருப்பார் பகவான். அப்புறம் வந்து நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டி எதுக்கு ஏர்லி மார்னிங், அதாவது மலேசியாவில் கணக்கு கொடுப்பீங்க 5 o'clock to 5:30 மங்களாரத்தி செய்வாங்க. ஏன் அந்த டைமில் செய்கிறாங்க? ஏன் இன்னும் 6 o'clock வைக்கலாம், சூரியன் உதயிச்சிட்டு பிறகு வச்சுருக்கலாம், 7 o'clock வச்சுருக்கலாம். ஏன் அந்த டைமில் வைக்கிறாங்க? யாருக்கு தெரியும்? எனிபடி நோ த why reason the early 5 o'clock மங்களாரத்தி மீன்ஸ் காலையிலே வந்து நம்மளுக்கு பகவானுக்கு நம்ம வந்து பூஜை பண்ணுறோம். எனிபடி நோ த ஆன்சர்? யாருக்கா தெரியுமா பதில் என்னது? ஏன் காலையிலே நம்ம வைக்கணும்? எல்லாம் அமைதியாக இருக்கீங்க? கிளாஸில் தான் இருக்கீங்களா, இல்லை வெளியே இருக்கீங்களா? சொல்லுங்க மாதாஜி. ஆமாம், சரி மாதாஜி. ஆமாம், அமைதியான சூழ்நிலை. அதாவது எல்லாரும் பொதுவாக பதில் தூங்கிட்டு இருக்கு நேரம். ஆமாம், ஓகே ஓகே. உங்களோட பதில் இது மாதாஜி. ஓகே ஓகே. இல்லை இதுதான் உங்களோட பதில் தானே இது? ஓகே ஓகே, ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரி கிருஷ்ணா. ஓகே ஓகே. ஸோ ஓகே 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 மாதாஜி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வெரி குட். ஸோ இதெல்லாம் வந்து பதில் சொல்கிறதுக்கு வந்து யாரும் வந்து முன்ன மாதிரி எல்லாம் அமைதியாக இல்லை. ஸோ எல்லாம் சொல்ல வரீங்க, அதுவே ரொம்ப ஒரு முன்னேற்றம் தான். ஸோ அதுவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. யாரும் அமைதியாக இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை வந்து ஸ்டடியாக வந்து சொல்கிறீங்க. வெரி குட். ஓகே, காலில் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த டைம் வந்து நம்மளோட மைண்ட் வந்து இதாகாது. ஸோ அது வந்து உண்மை சாத்விக குணங்கள் கொண்ட நேரம், டைம் அது அமைதி பீஸாக இருக்கும். அந்த டைமில் என்ன செய்கிறோமோ அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம கூடயே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ்வாய் ஆச்சாரியர்கள் என்ன பண்ணாங்க, ஏர்லி மார்னிங் நீ வந்து மங்களாரத்தி அட்டன் பண்ணி எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரஜோ குணமாக இருக்கட்டும், தமோ குணமாக இருக்கட்டும், உங்கள்கிட்ட இருந்து குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ இது இன்க்ரீஸ் ஆகும். நம்ம மங்களாரத்தி டைம் வந்து நல்லா தூங்கிட்டு அப்படிக்கெல்லாம் பண்ணி 10 மணிக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்னு 10-11 தான் போவோம். 12 மணிக்கு எல்லாம் வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க.
நம்ம அப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவோம். பசியாருட்டுனா 11 மணிக்கு தான் பசியாருன்னுவாங்க, இது 11 மணிக்கு தான் பசியாருனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தமோ குணத்துடைய சிம்டம், அறிகுறி. ஆக்சுவலி வந்து பொதுவாகவே நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன்ட்டு கேளுங்களேன். நீங்கள் வந்து சில பேர் இந்த இன்டர்வியூலாம் நான் பார்ப்பேன், ஹவு டு யூ பிகம் மில்லினியர், ஹவு டு பிகம் பில்லினியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க, பிஃபோர் சூரியன் உதிக்கு முன்னே சன்ரைஸ் அந்த இது வர்றதுக்கு முன்னே ஏஞ்சிருவோம் நாங்கள், ஏன்னா ஏர்லி ஏஞ்சிருவோம் அவங்க. இதுதான் எங்களோட சக்ஸஸ் மெயின் காரணம். என்னென்னா ஆக்சுவலி அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காலையே அந்த நேரத்தில் ஏஞ்சிக்கிறப்போ அவங்களுடைய ஆக்டிவ் மூட் வருது, அவங்களுடைய சிந்திக்கிற அந்த ஆற்றல் இன்னும் மெமரி பவர் ஆகுது. முன்னெல்லாம் அந்த ஸ்கூல் டைம் வந்து ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் எடுத்து படின்னுவாங்க. சார் இப்போ அந்தமாரி ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா அந்த டைம் படிக்கிறது வந்து மெமரியில் அப்படியே அப்படியே அந்த சேஃப் ஆகும். ஏன்னா அந்த டைம் வந்து அவ்வளோ ஒரு பிரம்ம முகூர்த்தம் என்பது ரொம்ப வந்து தேவர்கள் சந்திக்கக்கூடிய நேரம், தேவர்கள் வந்து இது பண்ணுற நேரம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இதெல்லாம் செய்கிறப்ப எல்லாமே அமையும். ஸோ அதனால மங்களாரத்தி டைம் நம்ம வந்து அட்டென்ட் பண்ணி குருவுக்கு நம்ம சம்சார தாவ பாட்டு படிப்போம். ஸோ தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்களுக்காக சொல்ல சம்சார தாவ படிப்போம். அந்த சம்சார தாவ யாருன்னா யாருக்கு படிக்கணும்னா கிருஷ்ணருக்கு தான் ஆர்த்தி காட்டுறோம், ஆனால் குருவுக்காக படிக்கணும், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டருக்காக படிப்போம். ஸோ அவர்கிட்ட நம்ம வேண்டி இந்தமாரி எங்களை வந்து இந்தமாரி பக்தி இதில் வந்து ஈடுபடுத்துங்க, எங்களை வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் இந்தமாரி ராதாகிருஷ்ணா பக்தியில் இருக்கிறீங்க, ஸோ எங்களை வந்து இந்தமாரி ஈடுபடுத்துறதுனால உங்களை அவங்க குருவை பற்றி படிக்கிறதுனால நம்மளுக்கு அந்த குருவோடைய அருள் கிடச்சி நம்மளோட அந்த நாள் ஃபுல்லாக இதாகும். ஸோ நம்மளுடைய ஆக்டிவிட்டி நம்ம வந்து அங்கே கொண்டு வந்துட்டோம், செயல் நம்ம என்ன செய்கிறோம் அந்த மாதிரி. ரெண்டாவது உணவு. ஆக்சுவலி நம்மளுடைய வந்து சாஸ்திரத்தில் நான் எப்பயுமே சொல்லுவேன், இதான் சொல்லுவேன். ஆக்சுவலி இந்தியா பேஸ் பண்ணி ஸ்பிரிச்சுவல்னாலே உலகமே திரும்பி பார்க்கும், எங்கே இந்தியாவை பார்க்கும் ஸ்பிரிச்சுவல்னாலே. என்னடா இந்தியா திஸ் பாரத் கண்ட்ரியா டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் கண்ட்ரி. ஜெர்மனி, ஜப்பானீஸு, இந்த டெக்னாலஜி ஏன் எப்படி இருந்தாலும் ஸ்பிரிச்சுவல்னால எல்லாம் டேர்ன் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்தியாவை தான் இருக்கும். ஏன்னா இன்ன வரைக்கும் அந்த ஸ்பிரிச்சுவலோடைய அந்த மெத்தட், அந்த வழிமுறை எல்லா நாட்டுக்கும் டஃப்பு கொடுக்குது, எல்லாம் கல்ச்சரும். இப்போ டோட்டலாக வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அப்புறம் அது வந்து என்ன ஆகும்னா டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு, சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஓகே, கல்ச்சர் மாறிடுச்சு. பட் ஸ்பிரிச்சுவல்னு வேதிக் கல்ச்சர் படி பார்த்திங்கன்னா அப்படி இருந்தாங்க. ஆக்சுவலி நம்ம இதில் வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்ற அந்த கான்செப்டே இல்லை. சாப்பாடு என்பது குணங்கள் ரீதியாக பிரிச்சுருந்தாங்க. சாத்விக குணம், ரஜோ குணம், தமோ குணம், எப்படி பிரித்து வச்சுருந்தாங்க. அதாவது சாப்பிட்றப்பாங்க எனக்கு இந்த குணம் வரலாம், இந்த மாதிரி சாப்பிடணும். அதிகமாக உரப்பு சாப்பிட மாட்டாங்க, அதிகமாக காரம் சாப்பிட மாட்டாங்க, ஸ்பைசி ஃபுட் இதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் வந்து என்ன ஆகும், ரஜோ குணத்துக்கு கொண்டு போகும். சரி கேட்கலாம், ஏன் ப்ரோ அது சாப்பிட்டா தான் இதாக இருக்குது, ஒரு உற்சாகம் தருது. ஸோ அந்த மாதிரி ரஜோ குணத்துக்கு நம்ம போயிட்டோமா டோட்டலி நம்மளுடைய அந்த மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் பிளாட்ஃபார்ம் தான் போவோம். ஆன்மீக ஸ்பிரிச்சுவலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடம் கொடுக்காது. ஆக மோசம் தமோ குணம், ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு எதுவுமே இல்லை. கடைசியாக நம்மளுடைய வாழ்க்கை வந்து அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா 15 சொல்லியிருப்பார், ரஜகுணத்தில் மராடியும் போது ஒருவன் பலநோக்க செயல்களில் ஈடுபடுகிறான். அது பௌதிகத்தில் பிறக்கிறான், மெட்டீரியல் இதில் பிறக்கிறான். தமகுணத்தில் மராடியும் போதோ அவன் மிருக இனத்தில் அடைகிறான், ஹனிமேலாக பிறக்கிறான். தமகுணத்திலோடய இறக்குறான், ஒருத்தன் ஹனிமேலாக பிறக்கிறான். ஏன்னா அவனோட மைண்ட் செட் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆச்சு. அதிகமாக தூக்கம், அப்புறம் அதிகமாக வந்து அவன் பௌதிகத்துலேயும் வீண் பண்ண மாட்டான், அதாவது மெட்டீரியல் பிளாட்ஃபார்ம்லேயும் வீண் பண்ண மாட்டான், மெட்டீரியல் வேர்ல்டையும் வீண் இல்லை, ஸ்பிரிச்சுவலும் வீண் இல்லை, டோட்டலி எல்லாம் வேஸ்ட். ஸோ அவனை வந்து தாழ்மையான மிருகத்துக்கு போயிடுவாங்க. அந்த மிருகத்துக்கு போயிட்டான் அப்படின்னு பார்க்குறப்ப இட்ஸ் நாட் ஈஸி டு கெட் அகெயின் ஹியூமன் பீன் பாடி, நாட் ஈஸி. எத்தனை அனிமலோடைய ஸ்பீசிஸ் இருக்கோ அத்தனை அனிமலோட ஸ்பீசிஸும் அந்த ஷோல் வந்து பாடி எடுக்கும், டேக் பாடி. இப்போ கரடிலேயே வந்து சப்போஸ் வச்சுக்கலாம், கரடின்னு வச்சுக்கலாம், வருவாங்க வீரன்னு சொல்லுவேன். அது அந்த கரடி எத்தனை டைப் கரடி இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா காட்டில் வாசிக்கிற கரடி இருக்கும், அப்புறம் அந்த பனி பிரதேசத்தில் வாழ கரடி இருக்கும், எவ்வளோ விதமான டைப் நம்மளுக்கு தெரியுது. நேஷனல் ஜியோகிராஃபி கூட ஏதோ காண்பாங்க, அது பார்ப்போம், அவ்வளோதான். பட் அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த எத்தனை வெரைட்டி இருக்கோ அத்தனை வெரைட்டியும் முடிஞ்சிட்டோன்னே அடுத்த மிருகம் ஒவ்வொரு பாடி ஒவ்வொரு டைப்பு. இப்போ வந்து குருவின்னு எடுத்துகிட்டு எத்தனை குருவி இருக்குது, சிட்டுக்குருவியில் பார்த்தா அவ்வளோ சிட்டுக்குருவி இருக்கும், மைனா எடுத்துகிட்டு அத்தனை மைனா இருக்கும், கிளின்னு எடுத்துகிட்டு அத்தனை வெரைட்டி கிளி இருக்கும், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாடியும் சேஞ்சஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து ஹியூமன் கிடைக்கும்.
ஆக்சுவலி நம்மளுக்கும் அந்த லைஃப் தாண்டி தான் வந்திருக்கோம். பட் அது வந்து ரியலைஸ் பண்ணுறதில்ல. இதுதான் வந்து சிவபுராணில் வந்து அழகாக சொல்லுவாங்க. புல்லாகி பூடாகி மரமாய் பல்வீரமாய் பாம்பாய் பேயாய் எல்லாம் பெற்று மனிதர் பேர் எடுத்து வந்திருக்கோம். அப்போ தான் சொல்லுவாங்க, சிக்கனை ஒன்று இந்த பிடிக்கணும், அதை பிடிச்சி இதில் வந்துடும், இதுக்கு மேலே வேணாம், அந்த லைஃப் வேணாம் அப்படின்னு சொல்லி நாய்மார்கள்லாம் பாடிப்பாங்க சிவமார்க்கத்தில். ஸோ இந்த மாதிரி இத்தனை பாடி பெற்றுட்டு திரும்பி இந்த பாடி கிடச்சிருக்கு, ஹியூமன் பாடி. ஸோ ஹியூமன் பாடி இஸ் ஸ்பெஷல், ஹையஸ்ட் சான்சஸ். ஏன்னா நம்மளோட ரிலைஸ் பண்ண முடியும், நம்மளே திங்க் பண்ணி எஸ் நம்மளால் வந்து அது இது கனெக்ஷன் கொடுக்க முடியும் பகவானோட. நம்ம எல்லா விதமான விஷயங்களும் செய்ய முடியும். மெட்டீரியல் லைஃப் பார்த்திங்கன்னா யாரோ என்னென்னமோ சக்ஸஸ் செய்கிறாங்க. லைட்டு கண்டுபிடிச்சிருந்து எல்லாமே என்னென்னமோ செய்கிறாங்க சயின்டிஸ்ட். ஸோ எல்லா நாலேஜும் பேஸ்ட் எங்கன்னா பகவான்கிட்ட தான் வந்துச்சு. ஸோ என்னன்னா இதில் என்ன சக்ஸஸ்ஃபுல் பர்சன் என்னென்னா அந்த சாத்விக குணத்தை அவங்க வந்து வளர்த்துக்கிட்டாங்க. சாத்விக குணத்துக்கு வந்துட்டாலும் அது வந்து அழகாக நம்மளை வந்து அப்படியே கொண்டு வந்துடும். அதுக்கு மெயின் வந்து நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டி. ஸோ மங்களாத்தியாக இருக்கட்டும், மோஸ்ட்லி சாண்டிங் ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரி, ஹரே ராமா ராம ராம ஹரி ஹரி. பேசிக் மந்திரம், பேசிக்காக இருக்குது பாருங்கள், அதில் எல்லாமே அடங்கியிருக்கு. இது பேர் வந்து மகா மந்திரம்னுவாங்க. மந்திரா மீன்ஸ் என்னது? மந்திரானா என்னது? சினேகா மாதாஜி, வாட் இஸ் மீனிங் ஆஃப் மந்த்ரா? That came from Goloka Vrindavan, and this mantra is the only thing that can make you evolve to go back to God in Kali Yuga. Yes. Okay. Actually, man, what's the meaning? Tra, what's the meaning? என்னோட மெயின் கேம் தான் மந்த்ரா. மந்த்ரா அப்படின்னு என்னது மெயின்? I cannot remember. Don't know what? Sorry? ஓகே நேமா ஐ வில் கிவ் ஆன்சர். ஸோ மன் மீன்ஸ் வந்து நம்மளுடைய வந்து மனசு. ஓகே, திரா வந்து மனசை விடுவிப்பது, பௌதிக விஷயத்துலேருந்து விடுப்பது. ஓகே, அதுதான் மெயின் வந்து மந்த்ராவுடைய மெயின். மந்த்ரா எதுக்கு சொல்கிறாங்கன்னா, வாய் ரிசைட் த மந்த்ரானா நம்ம மனசை பௌதிக மெட்டீரியல் இதுலேருந்து விடுபடுறதுக்கு, அதாவது அந்த இதுலேருந்து நம்ம அந்த மெட்டீரியலோட எல்லா விஷயத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதுதான் மீன்ஸ் மந்த்ரா வந்து நம்மளுடைய அந்த களங்கம் அடைஞ்சி மாயாவோட எட்டைகள் இல்லாமல், அந்த முக்குணங்களோட இது தாக்குறது இல்லாமல் இதுலேருந்து விடுபடுறதுக்கு தான் மெயின் பர்பஸ் ஆஃப் மந்த்ரா. அதுதான் மீன், மந்த்ராவுடைய மீன் தான். ஸோ மந்த்ரா நிறைய மந்த்ரா இருக்குது, லாட் ஆஃப் மந்த்ரா. எங்கே பார்த்தீங்கன்னா வேதிஸ்க்கு சாமவேதா, யஜுர்வேதா, அதர்வ வேதா, ரிக் வேதா, இதில் எவ்வளோ மந்த்ரா இருக்குது. சக்கிரிப்பா யஜ்யம் பண்ணுறப்ப எவ்வளோ மந்திரங்கள் சொல்கிறாங்க, புருஷசக்தம் சொல்லுவாங்க, எல்லாம் மந்திரம். ஸோ எல்லாத்தோடையும் அது ஒரு கன்க்ளூஷனும் சுருக்கி ஹரிகிருஷ்ண மகாந்திரம் கொடுத்துருப்பார். ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரி ஹரி. ஸோ இந்த மந்த்ரா நம்ம சொல்கிறப்ப நமக்கும் பகவானுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு சங்கிலி இருக்குது, செயின் இருக்குது, செயின் வந்து அப்படியே நுழுக்கத்து அப்படியே ஜாயின் பண்ணிருக்கோம் ரைட்டாக. அந்த செயின் வந்து ப்ரோக், அதாவது என்னாச்சுன்னா அது உடஞ்சி இப்படி இதாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா திரும்பி நம்ம அந்த சாண்டிங் மகாமந்திரா சொல்கிறப்ப திரும்பி நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் பண்ணுறதுனால என்ன இருக்குது, கனெக்ட் பண்ணுறதுனால திரும்பியும் நம்ம யாருன்னு வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஹூ ஹா யூ, நீங்கள் யார் உண்மையாக. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மெட்டீரியல் டெம்பரரி லைஃப்பில் நான் ஹியூமன் பீயிங், எஸ் ஹியூமன் பீயிங் பாடி இருக்குது, பட் யூ ஆர் ரியலி ஹூ ஆர் யூ? ஷுவர்ட். ஸோ ஷுவர்ட் என்ன பண்ணணும், ஆத்மா என்ன பண்ணணும், ஆத்மாவுடைய உண்மையான சோரோப் என்ன, ஆத்மா உண்மையான கடமை என்ன, வாட் ஆக்சுவல் டியூட்டி, நம்மளோட டியூட்டி என்ன, வாட் யூ ஆக்சுவலி யூ ஆக்டிவிட்டி, வாய் யூ அகெயின் கம் ஹியர். கிருஷ்ணா சேன் பகவத்கீதா துக்காலயம் அசாஸ்வதம், அது கீதையில் வந்து துக்காலயம் அசாஸ்வதங்காரு. துக்காலயம்னா துன்பம் நிறைந்தது, இன்னொரு டெம்பரவரி தற்காலிகம். ஓகே, துக்காலயம் அசாஸ்வதம் இந்த மாதிரி. ஸோ துன்பமும் இருக்குது, தற்காலிகம் இருக்குது. நான் ஏன் டெம்பரவரியும், அதாவது ஒரு வீடுக்கு நம்ம வாங்குகிறோம், அது வீடு வாங்குறப்ப நமக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த வீட்டில் வந்து நிறைய வந்து பிரச்சனைகள், அப்புறம் வந்து நிறைய வந்து ஒரு விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வீட்டில் நம்ம வந்து இருக்க மாட்டோம், கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போயிடுவோம் ரைட்டா. நம்ம இருக்கிறது வந்து அங்கே வந்து இருப்போம், நல்லா ஒரு இடம்
வாங்கினாலும் நல்ல ஒரு நிம்மதியாக இருக்கணும், அந்த மாதிரி யோசிப்போம் நம்ம, ரைட்டாக இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் விஷயம் நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு துன்பங்கள் வருது, நம்மளை வந்து ஒரு விஷயங்கள் வந்து அது வந்து நிரந்தரமாக இருக்க முடியல. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், வெளியாக பார்ப்போம், ரைட்டாக இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த உலகம் என்பது மாயாதேவி, துர்காதேவியால் தண்டிக்கப்படுறோம். ப்ளீஸ் அவங்க டியூட்டி செய்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் வெளியாகணும். நம்ம ஏன் இந்த உலகத்தில் இருக்கணும், ஏன் நம்மளோட உண்மையான டியூட்டி என்ன, நம்மளோட உண்மையான இடம் இது, பகவான இடத்துக்கு நம்ம வந்து போகணும். ஜென்ம மிருத்யு ஜராவதி துக்கதோஷம் தரிசனம், பிறப்பு இறப்பு முதுமை நோயை கவனிக்கணும். பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார், அர்ஜுன்கிட்ட சொல்கிறார். ஸோ இந்த 4 திங்ஸை நீ ஸ்டாப் பண்ணணும். புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம். சங்கராச்சாரியா மோக முட்கரால பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் பாட்டில் சொல்லியிருப்பார். புனரப்பி மரணம், புனரப்பி, மீண்டும் இறப்பு, மீண்டும் பிறப்பு, மீண்டும் இறப்பு, எகெயின் போர்ன் எகெயின் டை. ஸோ இதை ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு வந்து மெயின் பர்பஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாத்விக குணத்தை வளர்த்துக்கணும், குட்னஸ் வளர்த்துக்கணும். ஸோ குட்னஸ் வந்து மெயின் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி ஆக்டிவிட்டி. எவ்ரிபடி ஷுட் சேண்ட் ஹரிகிருஷ்ண மந்திரம் விடணும். மேபி வந்து உங்களுக்கு சான்ஸ் வீட்டில் வந்து பூஜை பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லாமல் இருக்கலாம், நியர் டு இஸ்கான் சென்டர் இல்லாமல் இருக்கலாம், நமாட்டா ப்ரீச்சிங் சென்டர் சம்திங் ஏதாச்சும் ஹவுஸ் ப்ரோக்ராம் எதுவும் கலந்து முடியாமல் இருக்கலாம். பட் சாண்டிங் என்பது மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அது ரொம்ப 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 முக்கியம். அப்புறம் நீங்கள் உங்களுக்குள்ளே ஸ்கெடியூல் போட்டுக்கணும். ஓகே, நான் வந்து இப்போ வந்து என்னுடைய வந்து இப்போ நான் இந்த நிலைமையில் இருக்கேன், இந்த மாதிரி உணவு சாப்பிட்றேன், இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அவாய்ட் பண்ணணும். கொஞ்சம் ஸ்லோ பை ஸ்லோ. எப்படிப்படி வந்து உடனே வந்து எல்லாரும் வந்து தில்லாக் போட்டு கட்டிமால் போட்டு இங்கே மாரி சிக்காலாம் என்ன மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இல்லை. ஸ்லோ டேக் டைம், இட்ஸ் ஓகே. கிருஷ்ணா உங்களை வந்து எப்பயுமே கைட் பண்ணிக்கிது, ரெடியாக இருக்கேன். பட் நம்ம ரெடியாக இருக்கோமா, ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து அந்த குணத்தை இது பண்ணிக்கிறோம். ஸோ இதில் இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சர்வ திவரேஷு தேஹி அஸ்மின் பிரகாஷ உபஜாயித்தே ஞானம் ஜதா ததா வித்யாத் விருத்தம் ஷத்வம் இத்யுத. உடலில் எல்லா சாரி ஜதா ஷத்வே பிரவருத்தி து பிரளயம் யாதி தேக பிரத ததோ தத்ம விதாம் லோகன் அமலான் பிரதிபதி. ஸோ அப்புறம் அதை வந்து சிம்பிளாக ஒரு என்ன சொல்கிறாங்க பூபோட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அதை படிக்கிறேன். இங்கிலீஷில் இருக்கும், இங்கிலீஷில் நீங்கள் பார்த்து படிச்சிங்க. ஓகே. சத்வ குணத்தில் இருப்பவன் பிரம்மலோகம் ஜனலோகம் போன்ற உயர்ந்த லோகங்களை அடைந்து அங்கே தேவர்களின் சுகத்தை அனுபவிக்கிறான். அமலான் என்னும் சொல் மிகவும் முக்கியமானது. ரஜோகுணத்திலிருந்தும் தமகுணத்திலும் விடுபட்டது. அமலா மீன்ஸ் வந்து ஆக்சுவலி பியாண்ட் டு ரஜோகுணா அண்ட் சாத்விக குணா, சாரி ரஜோகுணா அண்ட் தமோகுணா. ஓகே, அதுலேருந்து நம்ம வந்து போய்ட்டு வந்தோம். அமலாம் என்ற விஷயத்த யூஸ் பண்ணியிருக்காங்க. அமலான் இன் இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு, அமலான் இன் இங்கிலீஷ் பியோர், தூய்மையானது. ஓகே. அப்புறம் அத்தகைய குணங்கள் ஜட உலகத்தில் கலங்கள் ஆகும், ஆனால் சத்துவ குணம் ஜட உலகில் இருப்பவற்றில் மிகவும் தூய்மையானதாகும். ஸோ வந்து சத்துவ குணம் பியோருங்கிறார், தூய்மையானது. ஓகே, ரொம்ப கிளீனஸ். பலதரப்பட்ட உயிர்வாளிகளுக்கான பல்வேறு விதமான ரோகங்கள் உள்ளன. ஸோ ஒவ்வொரு லிவிங் என்டிட்டிக்கும், ஸோ ஹவு மெனி லிவிங் என்டிட்டி கிரியேட்டட் பை கிருஷ்ணா, எத்தனை உயிர்வாளிகளை வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் படைச்சிருக்காரு. மல்லிகா மாதாஜி, கிருஷ்ணர் எத்தனை ஜீவாத்மாக்கள் எங்கள் உலகத்தில் படைச்சிருக்காரு, அதாவது ஜீவாத்மா பாடி எத்தனை படைச்சிருக்காரு, ஸ்பீசிஸ் உயிர்வாளிகள். சாரி 41 lakhs. But okay. So இது உங்களோட ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் எனிபடி யூ வாண்ட் டு ட்ரை? யாராச்சும் முயற்சி பண்ணுறீங்களா? ஹரிகிருஷ்ணா. எஸ், 84 million species. தேங்க்யூ மாதாஜி. நிர்மலா மாதாஜி ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். 84 million. ராதிகா மாதாஜி 84 ஸ்பீசஸ். 84 million. ஓகே, 84 லட்சங்கள். தேங்க்யூ மாதாஜி. ஸோ 84 லட்சங்கள் தான் சரியான ஆன்சர். ஸோ அப்போ பாருங்கள் எத்தனை பாடிகள் வந்து பகவான் படிச்சிருக்கு. ஸோ நம்ம அந்த இப்போ இந்த ஹியூமன் பீயிங் கிடச்சிருக்கு, இது நம்ம சரியாக யூஸ் பண்ணலான்னா
மீண்டும் மீண்டும் வந்து வேறு வேறு பாடி கிடச்சி திரும்பி ஹியூமன் பீன் வரதுக்கு ரொம்ப டேக் டைம். ஸோ அதுதான் வந்து இப்போ வந்து என்ன எல்லாம் சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபிலோசோஃபி வந்து நம்ம மட்டும்தான் ரொம்ப பேசுகிறோமா, ஏன் ஒரு மனசு உருவம் கிடச்சதுக்கு எல்லாம் இப்படி பண்ணுறீங்க? ஆக்சுவலி வந்து சாஸ்திரத்தில் மட்டும் பேசலை. இப்போ ஆக்சுவலி தமிழ் ஸ்கூல்னு யாரும் வந்திருக்கீங்களா, அதில் ஔவையார் சொல்லியிருப்பாங்க, அரிது அரிது மானிடராக பிறப்பது அரிது. ஸோ ஹியூமன் பீன் கிடைக்கிறது வெரி ரேர், அதுதான் மீனிங். இது தமிழில் வந்து ஔவையார் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வாங்கி பண்ண முடியுமா, இது என்ன பகவத்கீதை பாகவதம் போய்ட்டுருக்கு, தமிழ் பாட்டியே நீ இப்படி பேசலாமா அப்படின்னு அவங்கள ஏச பண்ணுவேன். ஸோ ஃபிலோசோஃபி என்பது எல்லாத்துலேயும் அந்த இது சேமாக இருக்கும். பட் அந்த மெத்தட்டு, அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஒர்க்ஷிப்பு அதுதான் டிஃப்ரெண்ட். பட் ஃபிலோசோஃபி சேம். ஹியூமன் பீயிங்ஸ் வெரி வெரி ரேர் டு கெட் அந்த பாடி. ஸோ அது கிடச்சி நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்தை நம்ம வந்து சரிப்படுத்தலாம்னா இப்படி தான். அட்லீஸ்ட் ட்ரை டு பிகம் சாத்விகி குணா. ரொம்ப பேர் அதுதான் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆச்சாரியர்களாம். அதனால தான் வந்து அட்லீஸ்ட் ட்ரை டு அட்டன் மங்களாரத்தி. வீட்டில் செய்ய முடியலையா, இல்லை ப்ரோ ஐ எம் ஓன்லி டிவோட்டி, இட்ஸ் ஓகே மாதாஜி, பிரபுஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன். பட் ட்ரை டு அட்டன் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டி, முடியலையா ஓகே, மாதத்துக்கு ஒரு வாட்டி, ஓகே புரியுது, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அட்லீஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ண உங்களுக்கு அப்போ தெரியும். ஏன்னா காலையில் நம்ம வந்து மங்களாத்தி சாங் படிச்சுட்டு, நமஸ்தே நரசிம்மருக்கு படிச்சுட்டு, துளசி பூஜை செஞ்சுட்டு, சிஷ்யாஷ்டகம் படித்து, நாமாவராதம் படித்து, அப்புறம் பிரம்ம சமீதா படிப்பாங்க பக்தர்கள். அப்புறம் ஒன்றா சேர்ந்து குரூப்பாக உட்காந்து சேண்டிங் ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்லுவாங்க. இப்படி பண்ணுறப்ப நம்மளுடைய அந்த குணங்கள் மாறுது, சேஞ்சஸ் ஆகுது. இப்போ நான் ஒரே கேள்வி கேட்குறேன், 24 ஹவர்ஸும் நம்ம கோவப்பட்டுக்கிட்டு இருக்கோம், முறைச்சிக்கிட்டே இருப்போம் இல்லையே? திடீர்னு சிரித்து அப்படியே சிரிப்போம், திடீர்னு அப்படியே முறைப்போம், திடீர்னு பார்த்து அப்படியே சோகமாக இருப்போம். நம்மளுடைய அந்த இது மாறுதா இல்லையா? அந்த மாதிரி தான் சாத்விக குணத்துக்கு நம்ம வந்து அந்த கண்டினியூவாக நம்ம இருக்குன்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டியை வந்து கரெக்டாக இது பண்ணணும். இன்னொன்று என்னென்னா, அதிகமாக கிளாஸ் கேட்கணும். எஸ், ரூபாதருடைய ஏர்லி ஸ்டேஜ் அது அவர் சொன்ன ஒரு விஷயங்கள் அதுதான். ரீட் மை புக்ஸ், எப்பயுமே சொல்லுவார், என் புத்தகம் படி, அது மூலிமா நான் வந்து இது பண்ணுறேன். இப்போ வந்து புத்தகம் படிக்கிறது ரொம்பவே ரீடிங் ஹேபிட்ஸ் என்பது ரீடிங்கா, ஓ பிரபு ஸோ ஈஸி, ஐ கீப் லாட் ஆஃப் புக்ஸ் பிரபு ஆல்ரெடி, ஐ டோன்ட் வாண்ட் பிரபு, nowadays technology ready, already we use tabs, iPhones, ஸோ அந்த மாதிரி தான் இது ஐபேட், ஒன்லி யூஸ் லேப்டாப், இப்படி போயிட்டாங்க. பட் இருந்தாலும் புக்ஸ் வாங்கி படிக்கிறது வெரி வெரி குட் ஆட்டிடியூட். இப்போ நியூஸ் ஸ்டீல் பாருங்கள், போய்ட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் கேளுங்க, ஏதாச்சும் கேட்கும்போது இல்லை நிறைய புக் படிப்பேன்னுவாங்க. சக்ஸஸ்ஃபுல் பர்சனோடைய புக் படிப்பாங்க. எஸ், புக் படிக்கிறது நல்ல ஒரு இது, நம்மளுடைய அந்த அறிவுக்கு வந்து ரொம்பவே நல்லா கொடுக்கும். ஸோ குருபாதர புக்கு, ஸ்பிரிச்சுவல் சம்மந்த புக்கு, இன்னொன்று கிளாஸ் அதிகமாக கேட்கணும், ஸ்வரணம் ரொம்ப கேட்கணும், கீர்த்தனை ரொம்ப பண்ணணும். ஸோ இது மூலிமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுடைய அந்த சாத்விக குணத்துக்கு வரும். ஃபுட் முடிஞ்ச பிரசாதம், நம்ம தான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், பிரசாதம் என்பது வெறும் ஃபுட் இல்லை, மர்சி, கருணை. பகவானுக்கு படைக்கிறதுக்கு முன்னே நம்ம போகா அணுவோம். ஸோ டியூட்டிங்களுக்கு தெரியும், பட் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், போகா அணுவோம். போகா மீன்ஸ் அவருக்கு படிக்க வைக்கக்கூடிய சாப்பாடு. ஸோ சாப்பாடு, ஸோ அதனால் வந்து வைக்கிறதுக்கு முன்னே அது சாப்பாடாக இருக்குது, ஆனால் வச்சு எடுத்தோன்னே அது பிரசாதம். ஏன்னா பகவானை ஏற்றுக்கிட்டு பிறகு அது அவரோட கருணையை தராரு. அந்த கருணையை வச்சு ஒரு கதை இருக்குது, ரகுநந்த் தாக்கூரோடைய கதை சொல்கிறப்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ அந்தமாரி இருக்கிறப்ப அந்தமாரி சாப்பிட்றப்ப நம்மளுடைய அந்த இது டோட்டலாக மாறுது. அதாவது சொல்லுவோம், டியூட்டி வந்து வெளியே போய் சில சமயம் எமர்ஜென்சியில் வந்து சைனீஸ் வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க. பட் நம்மளுக்கு சுச்சுவேஷன் வந்து புரியும். சில இந்த அப்புறம் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ரீதியாக கிளைண்ட்டை பார்க்க போயிருந்தேன். ஸோ ஏன் நம்ம சாப்பிட்றோம், ஓகே, என்றைக்கோ ஒரு நாள் வந்து அது வந்து பகவானுடைய பிரார்த்தனை பண்ணி, குரு பிரார்த்தனை பண்ணி நம்ம அது வந்து மிஸ் பண்ணோம். அதே ஹேபிட்டை டெய்லி நம்ம வச்சுக்கூடாது, அதே ஒரு சான்சஸை வச்சு டெய்லி அது பண்ணக்கூடாது. ஏன் வாய் பிரபு ஆல்சோ நோ சைனீஸ் வெஜிடேரியனில் வந்து என்கிட்ட சில பேர் கேட்டிருக்காங்க, சைனீஸ் வெஜிடேரியனில் ஆனியன் கார்லிக்கு போட மாட்டாங்க, இருந்தாலும் ஓகே தானே பிரபு, எனக்கு வந்து சூட்டபுளாக இருக்குது. பட் அவங்க சமைக்கிறப்ப என்ன மூடில் சமைக்கிறாங்க, என்ன குணத்தில் சமைக்கிறாங்க, அது சாப்பாடு ரொம்ப 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 அதுதான் மெயின். சமைக்கிறப்போ கோபத்தில் சமைச்சாங்கன்னா அந்த சாப்பிட்றப்போ உங்களுக்கும் அந்தமாதிரி கோபம் உணர்ச்சி வரும்.
அவங்க சமைக்கிறப்ப குளிக்காமல் சமைச்சு இன்னும் சுத்தபத்தம் இல்லாமல் சமைக்கிறாங்க, கையெல்லாம் அழுக்காக இருக்குது. அது சயின்ஸ் ரீதியாக ஜேம்ஸ் இருக்குது, பாக்டீரியா இருக்குது, அது ஒரு பக்கெட் விடுங்க. அது வந்து அது சாப்பிட்றப்ப அந்த அவங்களுடைய இது என்ன இது இருக்காமோ அது சாப்பிடணும். அதுதான் ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபுட் ரொம்ப முக்கியம். இதுதான் நான் வந்து உங்களை போய் அங்கே சாப்பிட்றீங்க, ஹெல்த்தி ஆர்கானிக் ஃபுட் சாப்பிட்றீங்க, அதெல்லாம் வந்து நான் இது பண்ணல. பட் இது வந்து நம்மளோட குணங்கள் பாதிக்கும். அதுதான் மோஸ்ட் ஆஃப் டேவிட்டி வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரை டு ஈட், ட்ரை டு டேக் பிரசாதம். பிரசாதம் மீன்ஸ் மெர்சி, அவருடைய கருணை. ஓகேவா? ஸோ ஃபுட்லேயும் இருக்குது. ரெண்டாவது ஆக்டிவிட்டி, என்ன மாதிரி ஆக்டிவிட்டி செய்கிறீங்க? ப்ரூவோ எனக்கு நியர் டு இஸ்கான், நியர் டு நோ சென்டர், எனி ஹவுஸ் ப்ரோக்ராம் எல்லாமே எதுவுமே இல்லை. ஓகே, என்கேஜ் இன் யோர் ரூமில் செய்யலாம். சிம்பிளாக ஆல்ட்டு. அதாவது ஆல்ட்டு என்பது இப்போ நம்ம வந்து சென்டர் வச்சுருக்கோம், அதனால அவுட்டர்லாம் பெருசாக இருக்குது, நான் நிறையா ஆடியன்ஸ் வராங்க போகிறாங்க அதனால. பட் வீட்டில் நீங்கள் இவ்வளோ பெரிய சின்னதாக ஃபோட்டோ வச்சு மணி சின்னதாக வச்சு அடித்தாலும் பகவானை எதுவும் சொல்ல போகிறதில்ல. அதான் சிம்பிள் லிவ் ஹை திங்கிங், எளிமையான வாழ்வு உயர்வு சிந்தனை, குருவா சொல்லியிருக்கு. ஸோ சிம்பிளாக வச்சுங்க. ட்ரை டு வீட்டிலேருந்து கீர்த்தனம் பண்ணுங்கள், ஜபம் பண்ணுங்கள். அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து ஒரு உயிர்த்துக்கு கொண்டு வரும். ஸோ போட்டு நம்ம வந்து எனக்கு பெருசாக வச்சா தான் குண்ட மாதிரி இருக்கும் அப்படிலாம் இல்லை. பகவான் அந்த மாதிரி கேட்கவும் இல்லை. சிம்பிளாக இருந்து என்ன உங்களால் என்ன முடியுமோ அப்படி செய்யுங்க. அது நம்மளை நம்மளை எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ண வைக்கணும், ஆக்டிவிட்டியில் ஈடுபட வைக்கணும். வித்தவுட் ஆக்டிவிட்டியாக வித்தவுட் செய்யலாம் ஆக்டிங்க நம்மளோட இது வந்து மாறாது. அதான் பாருங்கள், எத்தனை நேரமும் நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் இது ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய புலன்களை சென்சஸை வந்து இன்வால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிருஷ்ணா கான்ஷியஸில் சம்திங் ஏதாச்சும் அது அழகாக ஸ்மூத்தாகும். எனி திங் ஏதாச்சும் சம்திங் ஏதாச்சும் போயிட்டு டெம்பிள் ப்ரோக்ராம், அது டெம்பிளில் போய் என்டர் பண்ணி ஏதாச்சும் சுத்தம் பண்ணணும். மோப்பு போடலாம், வெளியே இலை இந்த கூட்டலாம், இந்த மாதிரி ஏதாச்சும் சம்திங் நம்ம தான் தெரிஞ்சுத செய்கிறப்ப பகவான் அதை சார் அது மூலிமா நம்மளுடைய இது வரும். குக்கிங் இடத்துல பானை இருக்கா, தேய்ச்சி இது பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு பூ கட்ட தெரியும், ஓகே நான் போய் பூ கட்டுறோம், ஓகே சம்திங் ஏதாச்சும் நம்மளுடைய செயலை போய் பகவான் இதில் ஈடுபடுறப்ப அது இந்த சாத்விக குணத்தை இன்க்ரீஸ் பண்ணும். இதுதான் சிம்பிள் மெத்தட். அது நம்ம வந்து அது கொஞ்சம் டியூன் பண்ணாக்க கரெக்டாக வந்துடும். ஓகே, அப்படி எதுவும் அந்த மாதிரி சாத்விக குணத்துக்கு பண்ணலைன்னா ரிசல்ட்டு வந்து இங்கே சொல்லிட்டாரு. ஸோ சாத்விக குணத்தில் வந்து இருக்கிறவங்க அட்லீஸ்ட் அவங்களுடைய அந்த இது ஹையர் பலன் எடுப்போம். நல்ல ஒரு ஃபேமிலியில் அவங்க வந்து அடுத்து சக்ஸஸ் ஆகணுன்னா கூட பக்தியில் நல்ல ஒரு ஃபேமிலியில் அவங்க பிறப்பாங்க, வைஷ்ணவ ஃபேமிலியில் பிறப்பாங்க, பக்தர் வீட்டில் பிறப்பாங்க. பட் ரஜோகுணம் தமோகுணம் டோட்டலி டேஞ்சர். அடுத்து என்ன ஆகணும் தெரியாது. ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து மென்ஷன் பண்ணுவோம், ட்ரை டு என்கேஜ் சம்திங்க்கு இன் எனி ஆக்டிவிட்டி இல்லைன்னா நம்ம இது ஆக முடியாது. குரூப்பாக நினச்சிருந்தா எல்லோரும் உட்காந்து ஒரே இடத்துல ஜபம் பண்ணுங்கள், எதுவும் பண்ணாதீங்க, பிரசாதம் சாப்பிட்டு அப்படி இருந்துருக்கலாம். இல்லையே, ஒயிட் ஹவுஸ் எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ண வச்சார். நீ போ, இது போ, இன்னும் உனக்கு என்ன ஸ்கில் இருக்குது அப்படின்னு கேட்டார். ஒயிட் ஹவுஸ் அமெரிக்கனில் உனக்கு என்ன ஸ்கில் இருக்குது, நல்லா பாட்டு போடுவேன், நல்லா மியூசிக் வச்சுப்பேன். அவங்க ஆரம்பத்துலேருந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் தானே. ஸோ கீத்தாரெலாம் வாசிக்க விட்டார். கீத்தாரை ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷன் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு விதமான கல்ச்சர்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து கிருஷ்ணா கான்ஷியஸை என்கரேஜ் பண்ண வச்சார். வெரி இன்டெலிஜென்ட் பிரபாதா வந்து அவர் வந்து அழகாக யூஸ் பண்ணி அந்த என்கரேஜ் பண்ண வச்சார். ஸோ உனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும், ஓகே உனக்கு ட்ராவிங் தெரியுமா, ஓகே ராதாகிருஷ்ணா ஃபோட்டோ இப்படி தான் இருக்கணும், இது நான் கொடுக்குற அந்த ஃபோட்டோ அதேமாதிரி அதேமாதிரி ட்ராவிங் பண்ணு, சம்திங் ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ண நம்மளுடைய குணங்கள் மாறும். ஏங்க அமெரிக்காவில் வந்து ஹிப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இதில் மனுஷில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்மில் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்களே, சட்டை போட்டுக்கிட்டு அங்கங்கே திரிவாங்க. அந்த மாதிரி நாங்கள் இப்பீஸ் இல்லை. பட் இப்பீஸ்ன்றது அப்போ ஒரு இது, வீட்டுக்கு போக மாட்டாங்க, அங்கேயே தூங்கிக்குவாங்க, பிளாட்ஃபார்ம்லேயே தூங்கிக்குவாங்க, ரோட்டில் தூங்கிக்குவாங்க, கடையில் அங்கங்கே பஸ் ஸ்டாப்பில் தூங்கிக்குவாங்க. அதே சட்டை குளிக்க மாட்டாங்க, முடியெல்லாம் வளர்த்துக்குவாங்க. இப்பீஸ் நீங்கள் இப்பீஸ்ன்னு பிரபாதா டைம் தட்டி பாருங்கள், தெரியும் அவங்க பிக்சர்லாம் எப்படி இருக்குது. அப்படி இருந்தவங்களாம் டியூட்டி ஆக்கினார் பிரபாதா. பேண்ட்டு அது என்ன சொல்லுவாங்க, கோட் சூட் போட்டவங்களாம் வேட்டி கட்ட வச்சார். டோட்டலி டிஃப்ரெண்ட். அது வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சஸான ஒரு லைஃப் ப்ரீச்சிங், நாட் ஈஸி டு எவ்ரிபடி. நிறைய சவால் மிக்க ஒரு செய்யும். ஸோ அந்த மாதிரி உள்ள இது. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, ஏன் இப்படி என்கரேஜ் பண்ண வச்சார் எல்லாத்தையும்? பிகாஸ்
யூ அட்வான்ஸ் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். உன்னோட குணங்கள் மாறும். ஸோ உன்னோட குணங்களை மாறிச்சுன்னா உங்களுடைய வந்து சக்ஸஸ்ஃபுல்லான அந்த விஷயம் போகும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபிலோசபி பேசுகிறப்ப டக்கு டக்கு டக்குன்னு புரிய ஆரம்பிக்கும். அந்த குணத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. எஸ். ஸோ அது இல்லாத பட்சத்தில் அது நம்ம இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ இன்றைக்குள்ள அந்த ஸ்லோகத்தோடைய மெயின் என்ன கிருஷ்ணர் அந்த அர்ஜுனோட சொல்கிறாருன்னா ரிசல்ட், அந்த குணத்தில் இருந்து இறக்குறவங்க என்ன ஆவாங்க. ஸோ இது அழகாக சொல்லிட்டாரு. சாத்விக குணத்தில் இருக்கிறவங்க உயிர்லோகம் ஹையர் பிளானெட்டில் வந்து அவங்க பிறப்பாங்க. ஸோ ராஜேஷில் இருக்கிறவங்க மெட்டீரியல் பிளாட்ஃபார்மில் பிறப்பாங்க. பலநோக்கு செயலிகளில் ஈடுபவர்களின் மத்தியில் பிறக்கின்றன, ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டீஸில். ஓகே. அப்புறம் வந்து தமோ குணம் வந்து அனிமல், சிம்பிளாக சொல்லிட்டாரு. இந்த இதுலேருந்து இறக்குறவங்க இப்படின்னு. ஓகேங்களா. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுது. ஸோ இந்த விஷயங்கள் இப்படி இது பேசியிருக்கு. ரிசல்ட் ஆஃப் எந்த குணத்தில் இறந்தால் டை பண்ணால் இதில் பிறப்பாங்க. இந்த 2 ஸ்லோகத்தில் இங்கே இப்போ கிளாஸ் வந்தவங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா, புரியாமல் இருக்கா என்கிட்ட கேட்கலாம். எனிபடி நோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் 2 ஸ்லோகா? எவ்ரிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட்? ரெடி? எல்லாரும் புரிஞ்சிருச்சா அந்த ஸ்லோகம்? அப்புறம் அமைதியாக சிம்பிளாக சொல்கிறேன் எல்லாத்தையும். ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. தமைய மாந்திஜி அண்டர்ஸ்டாண்டா? தமை அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. நிர்மலா மாதாஜி? ஓகே ஓகே, ரொம்ப நன்றி மாதாஜி. மல்லிகா மாதாஜி? ஓகே, புரிஞ்சிருச்சா? ஓகே ஓகே, எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஓகே. சுனேகா மாதாஜி? ஓகே மாதாஜி, கிளியரா? ஓகே வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நான் பேச போகிறேன்னா, நாளைக்கு திஸ் ரெஃபரன்ஸ் டே ஆஃப் ரகுநந்த டாக்கூர். ஓகே, ரகுநந்த டாக்கூர். ஸோ ரகுநந்த டாக்கூர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா மகாபிரபு ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, சாட்சா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஸோ கலியுகத்தில் மகாபிரபுவாக வந்தார் கிருஷ்ணர். ஸோ அந்த காலகட்டத்தில் மகாபிரபு காலகட்டத்தில் இருந்தவர் தான் ரகுநந்த டாக்கூர். ஸோ ரகுநந்தர் டாக்கூர் வந்து மிகப்பெரிய பக்தர், டாப்மோஸ்ட் பக்தர். அவர் வந்து எங்கே பிறந்தாருன்னா, இப்போ இருக்கிற வெஸ்ட் பெங்காலில் ஸ்ரீகந்தான்ற வில்லேஜ். அது வந்து பார்த்திங்கன்னா மாயாப்பூர், நவதீப். எல்லாத்துக்கும் நவதீப் தெரியும் கண்டிப்பாக. ஓகே, நவதீப். ஸோ சைத்தன்ய மகாபிரபு பிறந்த இடம் நவதீப்பில் கட்வான்னு ஒரு இடம் இருக்குது. கட்வாக்கு போகிற வழியில் தான் ஸ்ரீகந்தா என்ற வில்லேஜ் இருக்குது. இதெல்லாம் வங்காள தேசம், வெஸ்ட் பெங்காலில் உள்ள இடத்துல வந்து பிறந்திருக்காரு ஸ்ரீ ரகுநந்த டாக்கூர். ஸோ இவருடைய அப்பா பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முகுந்தா. ஸோ ஸ்ரீ முகுந்தா என்பவர் வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா, அது ரகுநந்தர் டாக்கூருடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ முகுந்தா தாஸ். அது முகுந்த சர்க்கார் கூட சொல்லுவாங்க, ஸ்ரீ முகுந்தா தாஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நரஹரி தாக்கூர், நரஹரி சர்க்கார். அப்புறம் வந்து முகுந்த சர்க்கார், மாதவ சர்க்கார். ஓகே, மாதவ. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ், சிப்ளிங், அடின்னுவாங்களா, அண்ணன் தம்பிங்க எல்லாமே. இதில் வந்து இவங்க குடும்பத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது ரகுநந்த தாக்கூருடைய அப்பா பற்றி பேசுகிறேன். அப்பா ஃபேமிலி முகுந்த சர்க்கார், அது முகுந்த தாஸ், ஸ்ரீ முகுந்த தாஸ், மாதவ சர்க்கார், நரஹரி சர்க்கார். ஸோ இவங்க 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வைத்தியம் பார்க்குறவங்க. இப்போல்லாம் டாக்டர்ஸ் இருக்காங்க, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வைத்தியம். இப்போ வந்து ஆயுர்வேதிக் வைத்தியம் இருக்கும், சித்த வைத்தியம் இருக்கும், பாட்டி வைத்தியம், சம்திங் ஏதாச்சும் வீட்டு வைத்தியம் என்னென்ன இருக்கலாம். ஸோ இவங்க வைத்தியர். இவர் வந்து ஒரு முஸ்லீம் மன்னருக்கு வந்து வைத்தியம் பாவகர், ஸ்பெஷலிஸ்ட். இப்போ வந்து ஃபேமிலி டாக்டர்னு நம்மளுக்கெல்லாம் இப்போ இருக்காங்களா, இவர் என்னோடய ஃபேமிலி டாக்டர்னு சொல்கிறோமா இல்லையா, அதுமாதிரி கிங், ஒரு முஸ்லீம் கிங் அந்த காலகட்டம் ஆட்சியில். முஸ்லீம் 500 பேக்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து முஸ்லீம் ஆட்சியில் இருக்கப்போ. அப்போ இருக்கிறப்ப அவர் வந்து கிங், மன்னர். அவருக்கு கீழே இவர் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பார், ஸ்ரீ முகுந்தா தாஸ். அது ரகுநந்த டாக்கூருடைய அப்பா, ஃபாதர். ஸோ ஃபிசிஷியன் இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, வைத்தியர் இல்லையாவா.
ஸோ அதனால் வந்து அவங்க ஸ்பெஷலாக இருக்கிறப்ப மெயினாக வந்து அவர் ஸ்பெஷலாக வச்சுருந்தாங்க மன்னர் அந்த கிங். ஸோ இவங்க வந்து அந்த ஏரியா அந்த ஸ்ரீகாந்த் அந்த வில்லேஜில் ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா இவங்க தான் மெயின். ஏதாவது பிரச்சனை வந்தால், ஏதாவது பாடியிலேயே ஏதாவது சீக்கு வந்தால் இவங்க தான் உடனே போய் க்யூர் பண்ணிடுவாங்க, வைத்தியம் மாற்றுவாங்க. ஸோ அந்தமாரி ஒரு ஃபேமிலியில் அவங்க பிறந்து வந்தவங்க. அப்படி இருப்ப இவர் வந்து ஸ்ரீ முகுந்த தாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கிங் அவர் கூப்பிட்றாரு. ஸோ இவரோட முதல் நான் பேசிடுறேன், அதுக்கப்புறம் ரகுநந்தனுக்கு போகிறேன். ஸ்ரீ முகுந்த அவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பக்தர் அவர். ஏன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து விக்கிரம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோபிநாத் வச்சுருப்பாங்க. ஸ்ரீ ராதா கோபிநாத் தான் அவங்களுடைய ஃபேமிலி தான் ரொம்ப பக்ஷி பண்ணிட்டு வந்த ஒரு டேட்டி. ராதாகிருஷ்ணா தான் ராதா கோபிநாத் பேரில் பக்ஷி பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா மன்னர் கூப்பிட்றாரு, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, நீங்கள் வாங்கினேன். அப்புறம் ஸ்ரீ முகுந்த தாஸ் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த கிங் அரண்மனைக்கு பேலஸுக்கு போகிறாரு. பேலஸுக்கும் போது வந்து ஒரு உயரமான இடத்துல வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரும் கிங் மன்னரும் பேசிக்கும்போது அங்கே இருக்கிற அந்த மன்னரோட அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறாரு, மன்னருக்கு வந்து கிங்க்கு வந்து அந்த சூரியனோட ஒளி வருதுன்னு சொல்லிட்டு பீகாக் மயில் இருக்குன்னுவாங்களா, பீகாக்கோட ஃபேது அந்த மயில் இருக்க வந்து அந்த இது மறைக்கிறதுக்கு வந்து அவர் கவர் பண்ணுறாரு தலையை, மன்னோட தலையை. இது வந்து ஸ்ரீ முகுந்த தாஸ் வந்து பார்க்குறாரு. யாருன்னா ரகுநந்த டாக்கூரோடைய அப்பா பார்க்குறாரு. அவருக்கு அந்த மயில் இருக்க அதுவும் கரெக்டாக அந்த தலைக்கு வச்சிட்டோன்னே பார்த்துட்டோன்னே அவருக்கு வந்து கிருஷ்ணன் ஞாபகம் வந்துடுச்சு. கிருஷ்ணனுடைய பிரேமியத்துக்கு போயிட்டு அப்படியே மயங்கி விழுந்துருவார். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க, என்ன வைத்தியரே மயக்கி விழுவுறாரு, இவர் எப்படி மன்னருக்கு வைத்தியர் பார்ப்பாரு அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏப்பா உடம்பு சரியில்லைன்னு உங்ககிட்ட வந்தால் நீயே உடம்பு சரியாமல் இருக்கே, இப்போ நீங்கள் எங்களுக்கு என்ன வைத்தியம் பண்ணுவோம் அப்படிலாம் பேச்சுவார்த்தை வந்துடுது. மந்திரிகள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன கிங்குக்கு உடம்பு சரியில்லை, மன்னருக்கு உடம்பு சரியில்லை உனக்கு கூப்பிட்டாக்க வைத்தியம் பண்ண நீயே விழுவுற. இப்போ மன்னருக்கு புரிஞ்சிருச்சு இவர் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து இருக்கார். இப்போ கூட்டுக்காரு என்ன ஆச்சு, ஏன் ஆச்சு. இப்போ இவர் சொல்லுவார், எனக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, இழப்பு இருக்குது, விக்ஸ் இருக்குது. அதனால் விக்ஸ் இருக்கா உங்களுக்கு, எப்படி இது இருக்குது, நீங்களே வைத்தியம் பண்ணுறவங்களே. இல்லை எனக்கு இது சின்ன வயசில் இருக்குது அப்படின்ட்டு மழுப்பி. ஏன்னா மன்னருக்கு இதெல்லாம் சொன்னாக்கா இதாயிருமோ, அதுவும் அவர் முஸ்லீம் மன்னர் வேறு. ஸோ அதனால் இதாயிரும் சொல்லிட்டு அவர் வந்து மறைச்சிடுவார். இந்த இது சொல்ல மாட்டார், எனக்கு கிருஷ்ணருடைய ஞாபகம் வந்துருச்சு அதெல்லாம் சொல்லவர். ஸோ முடிச்சுட்டு அவர் அப்படி வருவார். ஸோ இவரோட வேலை என்னென்னா அங்கங்கே போய் வைத்தியம் மாறுது, அங்கங்கே கூப்பிடுவாங்க, வருவாங்க. அந்தமாரி ஒரு நபர். ஸோ அப்படி இருக்கிறப்ப இவர் ஒரு நாள் வந்து வெளியே போக வேண்டியது வந்துருச்சு. இவர் வீட்டில் இருக்கிறப்ப எப்பயுமே ராதா கோபிநாத்தை வச்சுருக்காங்களா. ஸோ வந்து நைவேத்தியம் பண்ணுவாங்க. நைவேத்தியம் பண்ணி தான் அடுத்து வீட்டில் சமைக்கிறது எல்லாத்தையும் நைவேத்தியம் பண்ணி ஆஃபரிங் பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க, பிரசாதமாக எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, வெளியே போகிறப்ப ரகுநந்த டாக்கூரை வந்து 5 வயசு, அப்போ 5 years old. அப்போ என்ன பண்ணுவார், அவங்க அப்பா ஸ்ரீ முகுந்த தாஸ் என்ன சொல்லுவார், அப்பா நான் வெளியே போகிறேன், வைத்தியம் பார்க்குறதுக்கு போகிறேன், போயிட்டு வர 2-3 நாள் ஆகும், டைம் எடுக்கும். நான் அவர் நடந்து போவார். அப்போ அவங்கள்ட்ட சைக்கிள் இல்லை, மோட்டர் இல்லை, காடி இல்லை, அந்த காலகட்டம். அப்படி இருந்தாலும் மாட்டு வண்டி தான். இப்போ நான் போகிற லேட்டாகும், இப்போ திரும்பி வரல, டேக் டைம்லாம். ஸோ 3 days ஆகலாம், 4 days ஆகலாம். அப்போ ரகுநந்தர்கிட்ட என்ன சொல்கிறாரு, டெய்லி நீ ஆஃபர் பண்ணணும், அம்மா சமைப்பாங்க, குக்கிங் பண்ணுவாங்க, அதை நீ ஆஃபர் பண்ணிட்டு, நான் உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், ஆஃபர் பண்ணிட்டு திரும்பி நீ வந்து இது பண்ணணும், திரும்பி வந்து அம்மாட்ட கொடுத்துடணும். கிருஷ்ணருக்கு வந்து ஆஃபர் பண்ணிடு, அவர் சாப்பிட்ருவார், இப்படிலாம் சொல்லுவார். அவர் சாப்பிட்ருவார். அப்போ அவர் வந்து அப்பா ஆஃபர் பண்ணி எடுத்து வருது, அவர் சாப்பிடுவார், அதெல்லாம் இல்லை. அவர் என்ன சொல்லுவார், ஓ கிருஷ்ணர் சாப்பிட்ருவாரா, ஓ அப்போ சரிப்பா கிருஷ்ணர் சாப்பிடுவார்ல, அப்படின்னு 5 வயசு பையனாச்சே, கிட்டத்தட்ட 10 பிள்ளாத மரமே சரி அப்படியே ஒரு சாயில் இருப்பார் வச்சுங்களேன். ரகுநந்த டாக்கூர் அவர் வந்து ஒரு 5 வயசு பையனுங்க. ஒரு என்ன இருக்கும், எது சொன்னாலும் அந்த நம்பக்கூடிய வயசு, அது எது சொன்னாலும் நம்புவோம். அதான் அந்த வயசில் வந்து கரெக்டாக கைட் பண்ணி கொண்டு வரணும். ஏன்னா தானே விட்டுட்டுமா அது பெருசாகவே வேறு ட்ராக்கில் போயிடும். ஸோ ரகுநந்த டாக்கூர் அப்பா வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பயிற்சி பண்ணி கொண்டு வந்து ஒரு பர்சன்ட் அந்த பையன் ரகுநந்த டாக்கூர். அப்போ அவரும் வெளியாயிட்டார். அவங்க அம்மா அந்த அன்றைக்கி சமைக்கிறாங்க. சமைச்ச விஷயத்து அந்த பொருள்கள் எல்லாம் நைவேத்தியம் பண்ணுறாங்க. முக்கியமாக லட்டுலாம் பகவானுக்கு வை அப்பாவை சொல்லுவார், எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டாருலாம். அப்பா எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாருமா, எல்லாம் சொல்லிட்டாரு. ரகுநந்த டாக்கூர் சொல்கிறாரு, நைவேத்தியம் பண்ணிடுறமா. நைவேத்தியெல்லாம் பண்ணிவிட்டு எடுக்கிற டைமில் அவர் நைவேத்தியம் ஆஃபர் பண்ணிட்டு நம்ம போய் 5 நிமிஷம் சென்று போவோம், திரும்பி என்ட்ரு பண்ணுவோம் எடுக்கிறதுக்கு. அப்போ அவரும் ஆஃபர் பண்ணிடுறாரு, திரும்பி என்ட்ரு கொடுக்குறாரு. பார்க்குறாரு, லட்டு தட்டில் அப்படியே இருக்குது. ரகுநந்த டாக்கூர் கேட்குறாரு, ஏய் கோபிநாத், உனக்கு என்னாச்சு,
என் அப்பா சொல்லியிருக்காரு நீ சாப்பிடுவாம. அவருக்கு வந்து ஸ்ரீ முகுந்ததாஸ் என்ன சொல்லியிருக்காரு, கிருஷ்ணருக்கு நீ ஆஃபர் பண்ணி அது வந்து சாப்பிட்ருவாரு, ரைட்டு தானே சாப்பிட்ருவாரு. அவர் சாப்பிட்ருவாரு என்ன நினச்சாருன்னா காலி பண்ணிடுவார் ஃபுல்லாக, அது வந்து எம்டி ஆக்கிடுவார், அந்த போர்டில் வச்ச போர்டில் வந்து மங்களை வந்து காலி ஆக்கிடுவார் அப்படின்னு நினச்சிட்டாரு ரகுநந்த டாக்கூர். அவர் என்ன பண்ணிட்டாரு, அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. பாரு எங்கள் அப்பா இல்லாத சமயம் என்னை ஆஃபர் பண்ண சொன்னார், நான் பொறுப்பாக வந்து உனக்கு ஆஃபர் பண்ணேன், நைவேத்தியம் பண்ணிட்டேன், நான் உன்னை சாப்பிட தானே சொன்னேன், நீ ஏன் சாப்பிடாம வச்சுருக்க. கோபிநாத்தை பார்க்குறாரு, இவனை நான் புதுசாக அடம் பிடிக்கிறானே, அவங்க அப்பா வச்சுட்டு ஏற்று போயிடுவாரா, ஏன்னா எப்பயுமே நைவேத்தியம் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், வைத்தியம் ஓகே அப்பா கிருஷ்ணர் ஏற்றுக்கிட்டாருப்பா. இல்லை கிருஷ்ணர் வந்து பிரசாதம் கண்ணால் கூட ஏற்றுக்குவார், எடுத்து இப்படி சாப்பிட்டு இதெல்லாம் இல்லை பகவான் கண்ணால் எடுத்துருவார், அவருக்கு முடிஞ்சு. பட் சின்ன பையனாச்சு ரகுநந்த டாக்கூர், சாப்பிட்றது என்னது எடுத்து சாப்பிட்ணும், சாப்பிட்டு முடிச்சு தட்டு காலி பண்ணணும், ஏன் நீ இப்படி வச்சுருக்க டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் கோபிநாத்துக்கு. கோபிநாத் பார்க்குறாரு, கிருஷ்ணர் பார்க்குறாரு, இன்னும் ரகுநந்த அடம் பிடிக்கிறான். கோபிநாத் நீ சாப்பிட்ணுன்னா நான் இங்கேயே அழுந்து இங்கேயே இருந்துருவேன், நான் போக மாட்டேன், திரும்பியும் நான் போக மாட்டேன், நீ எங்கேயே அழுந்துருவேன், நீ இடம் நான் இங்கேயே விட மாட்டோம், அப்படியே அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை வந்து கிருஷ்ணர் பார்க்குறாரு, கோபிநாத் பார்க்குறாரு, இதான் வம்பா போச்ச, இவனை ஏமால இவ்வளோ பாசம் வச்சுருக்கான். எஸ் கிருஷ்ணர் வந்து சிம்பிளாக வந்து என்ன சொல்லியிருக்காரு, கிருஷ்ணர் ஒரு வெரி அவர் வந்து சிம்பிள். அவர் என்றைக்குமே வந்து நம்மக்கிட்ட அவர் என்ன சொல்கிறது எதுவுமே வந்து ரொம்ப ஆடம்பரமாக கேட்டதில்லை. ஜஸ்ட் லட்டு, அவருக்கு இருக்காத லட்டுவா, அவருக்கு கிடைக்காத லட்டுவா விருந்தாவனத்தில், கோபியர்கள் செஞ்சு கொடுக்காத சாப்பாடாக இருக்குது விருந்தாவனத்தில், டாப் மோஸ்ட் ஹை கிளாஸோட பிரசாதம். நம்ம ஏதோ என்னதாலும் கொஞ்சம் தவறு செஞ்சுருக்கலாம், ஆனால் அங்கே ஒரு தவறும் இல்லை, தவறு இல்லாத ஒரு சாப்பாடு பிரசாதம். எங்கே கோலோக பிருந்தாவனத்தில், கோலுக்க பிருந்தாவனம் ஒரிஜினல் கோலுக்க பிருந்தாவனத்தில் அவருக்கு வந்து எந்த விதமான சாப்பாடெல்லாம் எல்லாம் ஹை கிளாஸ். ஆனால் நம்ம செய்கிறத வந்து அவர் அன்போடு வச்சு ஐயத்துக்கிறார். இதுதான் நம்மளுக்கும் பகவானுக்கும் உள்ள வித்தியாசங்கள். என்ன சொல்லியிருக்காரு கீதையில் 9வது அத்தியாயத்தில் 26வது ஸ்லோகத்தில் சாப்டர் 9 டெக்ஸ்ட் 26 பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயாச்சதி தத் அகம் பக்தியோ ஸ்பரதம் அஷ்னாமி பிரத்யாத்மனஹ. அன்புடனும் பக்தியுடனும் வரும் எனக்கு ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ நீரோ அளித்தால் அதில் நான் இருக்கிறேன். இது கிருஷ்ணன் சொல்கிறார், அன்பு இதோடு நீ வைக்கிறது நான் ஏற்றுக்கிறேன். ஸோ லட்டு துளசி வச்சு அவர் வச்சு அடம் பிடிக்கிற ரகுநந்தன், நீ சாப்பிடு நான்லாம் போக மாட்டேன் அழுவுறேன். கோபிநாத் சிலையாக இருந்த கோபிநாத் கையை வச்சு சாப்பிடுவார். இது இந்த ரகுநந்த டாக்கூர் பார்ப்பார், இதுதான் வேணும், சாப்பிட்றாரு. இந்தா சாப்பிட்டுட்டு அவர் ஒரு லட்டு சாப்பிடுவார் கோபிநாத். என்ன போதுமா, உஜ்ஜு நீ சாப்பிடலாம் எனக்கு பெரிய பிரச்சனையே, எல்லாத்தையும் முடி. நான் எல்லாத்தையும் சாப்பிட்ருவேன். கோபிநாத் சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் சாப்பிட்ருவேன், எனக்கு இது இது பத்தாது, நீ வச்சிருக்க, ஆனால் இருந்தாலும் நான் உனக்கு வைக்கிறேன் மிச்சம், நீ வீட்டிலலாம் அம்மாலாம் இருக்காங்க சாப்பிட்ணும். இல்லை எல்லாம் காலி பண்ணி அவர் அப்படியா சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு காலியாக எம்டியான பவுல் எடுத்து போவார். அவங்க அம்மா எல்லாம் முடிச்சுட்டு வாழெல்லாம் போட்டு உக்காந்துட்டு எங்கப்பா கேட்பாங்க, உள்ள காலியாக இருக்கும். என்ன ரகுநந்தா ஒன்று ஆஃபரிங் பண்ணி எடுத்து வர சொன்னேன். இல்லை கோபிநாத் சாப்பிட்டாரு. அவங்க அம்மாவுக்கு அப்படியே முடிச்சு போயிடுவாங்க, கோபிநாத் சாப்பிட்டாரா, என்ன வளர்ற, கோபிநாத் எப்படி சாப்பிட்டாருமா, நான் பார்த்தேன் கோபிநாத் சாப்பிட்டாரு. அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. சரி இவனை எதுவும் செய்யக்கூடாது, இவங்க அப்பா வரட்டும், அவங்க அப்பாட்ட சொல்லி நம்ம இது பண்ணலாம் சொல்லிட்டு அதேமாதிரி டெய்லி இந்தமாரி போயிட்டுருக்கு அவங்க அப்பா வர வரைக்கும். இப்போ அந்த அன்றைக்கி அவங்க அப்பா வந்துட்டார். வந்துட்டாரு கரெக்டாக இவரும் வந்து போகா எடுத்து அந்த நைவேத்தியம் எடுத்து வந்து உட்கார்றாரு. அம்மா அப்படியே அவங்க அம்மா தான் தெரியாதா ஒரு ரூன்னு உட்காந்துருக்காங்க. அப்போ முகுந்ததாஸ் கேட்குறாரு, ஓகே நான் தான் வந்துட்டல முடிஞ்சு, எங்கே ரகுநந்தா ஆஃபர் பண்ணி எடுத்து வந்துருப்பாளா, எனக்கு போய் பசிக்குது, எங்கே இருக்குது, நம்ம எல்லாம் பட்டினி இன்னைக்கு அப்படிங்கிறாங்க. பட்டினியா, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு முகுந்ததாஸ் கேட்குறாரு. உங்கள் மகன் அண்ணாடிக்கு நைவேத்தி பண்ணி சொன்னீங்களே, ஒவ்வொரு ஆட்டி கொடுக்கும் போதும் இவன் என்னன்னு தெரியல கோசமாக அது காலியாக தான் எம்டியாக தான் எடுத்து வரானா, உள்ளுக்கு ஒன்றுமே இல்லை காலியாக தான் வருது, லட்டுலாம் இவன் சாப்பிட்றான்னு எனக்கு தெரில. அப்போ வந்து கூப்பிட்றாரு, ரகுநந்தா இங்கே வாங்க,
நைவேத்தியம் பண்ண சொன்னேன், நைவேத்தியம் பண்ணீங்களா டெய்லி? அப்பா கோபிநாத் நைவேத்தியம் பண்ணேன். கோபிநாத் என்ஜாய், நல்லா சாப்பிட்டு முடிச்சிடுவார். அப்படியா? அவர் என்ன பண்ணுறாரு? ஒன்றும் செய்யலை. அப்படியா? சரி, நீ வந்து என்ன பண்ணு, அவங்க ஒய்ஃபை சமைக்க சொல்லி, இப்போ நீ என்ன பண்ணு, நீ திரும்பி போய் ஆஃபர் பண்ணு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அப்படி போய் சொல்லுவார், வேலை இருக்குது, நீ இன்னைக்கு நீயே போய் ஆஃபர் பண்ண சொல்லிட்டு போயிட்டு ஓடிட்டு பின்னாடியே போய் ஜன்னல்லேருந்து பார்ப்பார். அந்த துணி அந்த ஆஃபரிங் பண்ணுறப்ப நம்ம க்ளோஸ் பண்ணலாம், அப்படியே ஒளிஞ்சு பார்ப்பார் முகுந்த தாஸ் என்ன தான் பண்ணுறாரு. அப்போ வந்து கோபிநாத் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, ஆஃபர் பண்ணிட்டு லட்டுலாம் சாப்பிட்றாரு. இந்த லட்டுலாம் எடுத்து சாப்பிட்றத பார்த்து முகுந்த தாஸ் அழுவுறாரு. இவ்வளோ நாள் நான் உன்னை சிலையாக தான் நான் நினச்சேன். இல்லைன்னா லட்டு ஒரு சிலை, நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போகிறோம், இப்போ கிருஷ்ணர் கோயிலுக்கு போகிறோம், இப்போ வந்து புள்ளவங்களை வச்சுட்டு நிற்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறோம், கிருஷ்ணா கண்ணத்தில் கையை போட்டுக்கிட்டு அப்பா அழகாக இருக்கு அப்படின்னு திடீர்னு அவர் ஏஞ்சி வந்து கையை வச்சு புல்லாங்களை வச்சு அடி மண்டையிலே போடுற வச்சுன்னு என்ன பண்ணுவோம், ஓடிடுவோம். ஐயோ கிருஷ்ணரா, ஓடிடுவோம், நின்று அங்கே ரசிக்க மாட்டோம், ஓடிடுவோம். ரியாலிட்டி. இப்போ முகுந்த தாஸ் என்ன பண்ணிருக்காரு, கிருஷ்ணா ஏதோ ஒன்று சிலை வச்சு சிலையாக தான் பார்த்தாரு. ஆனால் ரகுநந்த் டாக்கூர் சிலையாக பார்க்கல, கிருஷ்ணராக அங்கே பார்த்தாரு. டிஃப்ரெண்ட். அந்த இது பார்த்தீங்களா அப்போ வந்து ரகுநந்த் அழுவுற, முகுந்த தாஸ் அழுவுறாரு. அச்சோ இவ்வளோ நாளுக்கு உன்னை வந்து சிலையாக தான் பார்த்தேன் என் மவன். இப்போ லட்டு சாப்பிட்டு கடைசி லட்டு அவர் சாப்பிட்டுட்டு அவர் மிச்சத்தை கொடுப்பாரு. ஏய் நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன், அட்லீஸ்ட் மிச்சமாக கொடுக்குறேன், வீட்டில் ஏதாச்சும் போய் சாப்பிடுங்கண்ணே. இல்லை சாப்பிட்டுன்னு இவர் சொல்லிக்கிட்டு இருப்பார் ரகுநந்த் டாக்கூர். இன்னும் கோபிநாத் கத்திட்டு வந்துடுவார். உள்ள வந்துட்டோன்னே இந்த அப்படி கிருஷ்ணர் இந்த லட்டோடு அப்படி நின்றுவார். முடிச்சு, அதோடு முடிச்சு, லட்டோடு நின்றுவார். இன்ன வரைக்கும் அந்த சிலை பார்த்தீங்கன்னா லட்டோடு பிடிச்சிட்டு அப்படி நிற்பார் கிருஷ்ணர். இன்னும் இருக்குது அந்த சிலை. ஸோ நீங்கள் வந்து போனால் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, கிருஷ்ணர் மேலே உண்மையாக நம்பிக்கை வச்சு நம்ம அந்த செய்யக்கூடிய செயலில் வந்து கிருஷ்ணர் அதை உண்மையை ஏற்றுக்கிறார். எந்த அளவுக்கு நம்ம அந்த நம்பிக்கை வைக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம அந்த அன்பை சேவை செய்கிறோம், அது ரொம்ப 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 முக்கியம். ஸோ ரகுநந்த் டாக்கூர் கற்றுக்கலாம். நீ பாருங்கள், சிம்பிள். அவர் வந்து ரொம்பவே அந்த கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணர் அது சிலையாக பார்க்கல, கிருஷ்ணராக பார்த்தாரு. முகுந்த தாஸ் வந்து பக்தர் தான், இல்லைன்னு அவரும் பக்தர் தான். ஆனால் அவர் வந்து அந்த கட்டம் கோபிநாத்தை சிலையாக பார்த்துட்டார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கிருஷ்ணர் ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து ரகுநந்த் டாக்கூர்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கூடிய ஒரு விஷயம். ஸோ சைத்தன்ய சரிதாமிரதத்தில் சைத்தன்ய மகாபிரபு சௌர்ம பட்டாச்சாரியில் வந்து பேசிட்டு இருப்பார். சௌர்ம பட்டாச்சாரியில் வந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த டாபிக் ஸ்ரீ முகுந்த தாஸ், மாதவ தாஸ், நரஹரி சர்க்கார் டாக்கூர் இது 3 பற்றியும் அவர் வந்து பேசுவார். இந்த மாதிரி பக்தர்கள் இருந்தாங்க, ரகுநந்த் டாக்கூர் பற்றி உனக்கு தெரியுமா இப்படின்னு அவர் வந்து பேசுவார். பேசுகிறப்ப வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து கேட்கும். சைத்தன்ய மகாபிரபு பர்சனலாக வந்து முகுந்த தாஸ் கிட்ட பார்த்து கேட்பார், முகுந்த தாஸ் உன்னுடைய அப்பா உண்மையாக யார் அப்படின்னு கேட்பார். உன் மகனா, இல்லை நீ அதாவது நீ ரகுநந்த் டாக்கூருக்கு அப்பாவா, இல்லை அதாவது முகுந்த தாஸ் பார்த்து கேட்பேன், உனக்கு வந்து நீ வந்து ரகுநந்த் டாக்கூர் அப்பாவா, இல்லை ரகுநந்த் டாக் உனக்கு அப்பாவா? முகுந்த தாஸ் சொல்லுவார், நான் வந்து ரகுநாதர்கிட்டேருந்து ஸ்பிரிச்சுவல் கற்றுக்கிட்டேன், ஆன்மீகத்தை கற்றுக்கிட்டேன், அவன் தான் எனக்கு அப்பான்னுவார். மகாபிரபு உடனே கட்டுப்பிடிச்சி, எஸ் யார் உண்மையே ஸ்பிரிச்சுவல் கற்றுக்கோ அவங்க தான் உனக்கு அப்பா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிப்பார் முகுந்த தாஸ் பார்த்து. ஸோ இவங்க ஃபேமிலி வந்து அந்த காலகட்டம் ரொம்பவே நல்ல ஒரு உதாரணமாக இருந்தாங்க, சிம்பிளாக இருந்தாங்க. அவ்வளோ பெரிய பணக்கார ஃபேமிலியும் இல்லை. வைத்தியர்லாம் பார்த்தீங்கன்னா நோய் இருந்தால் தான் போவாங்க. டாக்டர்ஸ் டெய்லியாக நம்ம போயிட்டுருக்கோம், நம்மளுக்கு சீக்கிரம் இருக்கும் தான் டாக்டர்ஸ் போய் பார்க்குறோம். அந்த மாதிரி தான் அந்த காலத்தில். ஸோ அந்தமாதிரி அவங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்குதோ அதை வச்சு தான் அவங்க ஃபேமிலியை அவங்க ரன் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அப்படி இருக்கிறப்ப ரகுநந்த் டாக்கூர் வந்து அவ்வளோ சிம்பிளாக மகாபிரபுடைய கருணை கிடச்சி அவ்வளோ எளிமையாக இருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு பக்தர் என்பது பகவான் மேலே வச்சு அந்த அன்பில் நம்ம இருக்கிறப்ப அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளோ இதாக அவர் வந்து இருப்பார். ஸோ பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு பார்த்தீங்கன்னா ரகுநந்த் டாக்கூர் பார்த்து சொல்லுவார், நீ எப்போதுமே கோபிநாத்தர் விக்கிரத்தை நீ வழிபட்டுக்கிட்டே இருக்கணும்.
இன்ட்ராக்ஷன் கொடுப்பாரு. 3 பேர்த்துக்கு இன்ட்ராக்ஷன் கொடுப்பாரு. ரகுநாத் டாக்கூருக்கு வந்து எப்பயுமே கோபிநாத்தருடைய விக்கிரத்துக்கு ஆராதனை பண்ணணும், ஒக்ஷி பண்ணணும், பூஜா பண்ணணும். ஓகே, அதேமாதிரி முகுந்ததாஸ், அது ரகுநாதனுடைய தாக்கூருடைய அப்பாவுக்கு வந்து முகுந்ததாஸுக்கு வந்து என்ன சொல்லுவார்னா, எப்பொழுதும் பாகவதத்தை படிக்கணும். பாகவதத்தை படித்து பாகவதத்தை வந்து நீங்கள் எல்லாத்தையும் இது பண்ணணும், படித்து எல்லாத்தையும் நீங்கள் கேட்குற மாதிரி படிக்கணும், பாகவதம் படிக்கணும். இது வந்து அவருக்கு இன்ட்ராக்ஷன். நரஹரி சர்க்கர், அது ரகுநாதனுடைய சித்தப்பா, ரகுநாத டாக்கூருடைய சித்தப்பா. அவருக்கு வந்து என்ன சொல்லுவார்னா, நீ எப்பொழுதும் வைஷ்ணவ சங்கத்தில் இருக்கணும். இந்த 3 பேர்த்துக்கும் 3 விதமான இன்ட்ராக்ஷன் கொடுப்பாரு, கட்டளை, அறிவுரை சொல்லுவார். ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் வந்து செயல்படுவாங்க. மகாபிரபுவே சொல்லிட்டாரு, மகாபிரபு சொல்லுவார். இதுமாரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நரஹரி டாக்கூர் அவரை பார்த்தீங்கன்னா, அவரை பார்த்தீங்க, அதாவது ரகுநாத டாக்கூருடைய சித்தப்பா பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா சமார் வீசிக்கிட்டே இருப்பார் மகாபிரபுக்கு. ஏன்னா நம்ம வந்து கௌராரத்தில் வந்து அவர் பாட்டை பாடுறப்ப நராரி ஆதி கோரி சமர துலாயா, நரஹரி எப்பயுமே சமாரை வந்து வீசிக்கிட்டு இருப்பார். ஜயோ ஜயோ கௌரா சந்தே ஆராதி குஷோபா. நம்ம எப்பயுமே கௌராரத்தி ஈவினிங் டைம் படிப்போம். இஸ்கானாக இருக்கட்டும், நம்மட்டார் வீட்லையாக இருக்கட்டும், படிப்போமா இல்லையா? பார்த்துங்க, நரஹரி ஆதி கோரி சமர துலாயா. அந்த நரஹரி யார்? ரகுநாத டாக்கூருடைய சித்தப்பா தான் சொல்கிறாங்க அந்த பாட்டில். நரஹரி வந்து எப்பயுமே மகாபிரபுக்கு வந்து சமாரை காட்டிக்கிட்டே இருப்பார் அப்படின்ற விஷயத்த சொல்லுவோம். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப நெருங்கிய பக்தர்கள் மகாபிரபுக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சதுன்னா, எளிமையாக சிம்பிளாக பகவானுக்கு நம்ம வந்து சேவை செய்கிற போது, பக்தி செய்யும் போது பகவான் அதை ஏற்றுக்கிறாரு. நோ நீட் டு, அவருக்கு வந்து பிளேட் இல்லாமல் நார்மல் பிளேட்டில் வச்சாலும், பனானா லீஃப் நீங்கள் வச்சா கூட ஏற்றுக்குவார். கோல்டு பிளேட்டில் 999 கோல்டு பிளேட்லாம் வைக்கணும் அப்படிலாம் இல்லை. 916 கோல்டு பிளேட் அந்த மாதிரிலாம் இல்லை. பனானா லீஃபில் துளசி, எப்பயுமே தண்ணி வைக்கும் போது துளசி, ஒரு வாழைப்பழம் வைப்பு துளசி, ஏதாச்சும் சம்திங் துளசி வச்சு அவருக்கு நைவேத்தியம் பண்ணி எடுத்தாலே, போகா அவர் வச்சு நைவேத்தியம் ஆஃபர் பண்ணாலே பகவானை ஏற்றுக்குவார். அவர் கேட்குற நம்மக்கிட்ட இருந்து அன்பு தான் கேட்குறாரு. வேறு எதுவும் எனக்கு உங்கள்கிட்ட இருந்து வேணாம், என்கிட்ட இல்லாத என்ன இல்லை, உலகமே என்னோட. எனக்கு உலகத்தில் நீ எத்தனை கோடீஸ்வரர் வச்சாலும் பகவானோட ஒப்பிட முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. பகவான் இல்லவா எல்லாத்தையும் படிக்க தெரிஞ்சவர். நம்ம அவர்கிட்ட திருடி எடுத்து வாச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் வந்து இது வந்து நம்ம வந்து ரொம்ப தடவை சொல்கிறோம். ஸோ பகவானை வந்து சிம்பிளாக எளிமையாக நம்ம வந்து ஒர்க்ஷிப் பண்ணுறப்ப பகவான் நம்மளுக்கு தான் மர்சி பிளெஸிங் தராரு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆச்சாரியர்கள் பற்றி இந்த மாதிரி பேசுகிறப்ப, மறைஞ்சி தினமாக இருக்கட்டும், தோண்டி தினமாக பேசுகிறப்ப நமக்கு இது மூலிமா கிடைக்கிற மெசேஜ், அந்த விஷயங்கள் ஸ்டோரி மூலிமா நம்மளுடைய பக்தியோடைய இது வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓ, நான் இந்த நிலைமையில் இருக்கேன், பிரபு கிட்ட ரொம்ப நான் ஐம் நாட் லைக் ராயல் ஃபேமிலி, ஐம் நாட் ரிச் ஃபேமிலி, நம்மகிட்ட ரொம்ப இல்லை, நான் வழிபடலாமா? யாரை வேணால் வழிபடலாம். கிருஷ்ணருக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நீ இதுதான் வழிபடணும், இந்த வழிபடணும் அப்படிலாம் ஒரு இதுவும் இல்லை. உன்னால் என்ன முடியும், உன்னால் எவ்வளோ தூரம் முடியும், ஆஃபர் டு கிருஷ்ணா. கிருஷ்ணர் தான் கீதையில் அழகாக சொல்கிறாரு, சாப்டர் 9 டெக்ஸ்ட் 26, பத்திரம் போசமாக பழம் தொய்யும். பக்தியோட அன்போடு நீ இது வச்சுனா நான் ஏற்றுக்கிறேன். ஒரு பூவோ ஒரு இலையோ சம்திங், உன்னால் என்ன முடியும், ஜஸ்ட் ஆஃபர் டு மீ. அவர் வந்து இது தான் வேணும், குலாப் ஜாமுன் தான் வேணும், அதுவும் நல்லா கிரேட் உள்ள மில்கில் தான் வேணும், மில்க் பவுடர்லாம் செய்யக்கூடாது, குலாப் ஜாமுன், ஜிலேபி, ஹை கிளாஸு நெய் ஊற்றி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரா? இல்லையே, சிம்பிள். ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியம். சிம்பிளாக நம்ம வந்து நம்ம மைண்ட் செட் இது பண்ணிட்டு பகவானுக்கு இது பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ரகுநாத டாக்கூரோட மூலிமா அவருடைய வந்து நாளைக்கு எப்ரன்ஸ் டே, ஸோ அவரோட பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நம்ம பக்தியில் முன்னேறணும், எல்லோரும் பக்தியில் முன்னேறணும், சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் ஸ்பிரிச்சுவலில் அப்படின்னு வேண்டிக்கிட்டு, சாது சங்கம் இதே கண்டினியூ வரணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்குவோம். நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஓகே, ஸ்ரீ ரகுநந்த டாக்கூர் கி ஜெய், ஸ்ரீ ரகுநந்த திரியோபவ की जय, अपरेंस डे, अपरेंस डे, श्री रघुनंद ठाकुर की जय. श्री रघुनंद ठाकुर की जय. अपरेंस डे, अपरेंस डे, श्री रघुनंद ठाकुर की जय. अपरेंस डे, अपरेंस डे, श्री रघुनंद ठाकुर की जय. अपरेंस डे, अपरेंस डे, श्री रघुनंद ठाकुर की जय.
ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு கி ஜெய், ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், கௌர் பிரமணந்தே ஹரி இருக்கும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப அமைதியாக ஹம்பலாக இவ்வளோ தூரம் கிளாஸுக்கு கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் சேர்ந்து முன்னாடி ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிக்குவோம். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சண்டேக்கு நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணுவோம். வீட்டில் இருக்கும்போது அட்லீஸ்ட் தூங்குறதுக்கு முன்னே இது நான் செய்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். தூங்குறதுக்கு முன்னே ஒரு ஜபம் பண்ணுங்கள். சாண்டிங் 1 ரவுண்ட் ஹரே கிருஷ்ணா மந்த்ரா, கீதையில் ஏதாவது ஒரு ஸ்லோகம் இல்லை நீ கண்டினியூவாக வச்சு படிக்கலாம். ஏதாச்சும் ஸ்லோகம் படிச்சுட்டு தூங்குங்க. இட்ஸ் வெரி வெரி ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸுக்கு ஒரு இது. நான் எப்பயுமே தூங்குறதுக்கு முன்னே ஒரு ஜபம், கீதை இல்லை சம் புக்ஸ்லாம் நான் படிப்பேன். புர்பாத புக்ஸ் படிப்பேன். படிச்சுட்டு தான் தூங்குவேன். ரொம்ப ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திப்போம். 3 வாட்டி ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னே ஏதாவது இன்னும் கேள்வி எதாவது இருக்கா, சம்திங் எதாவது இருக்கா?